ஹலோ எவ்ரி ஒன். நம்ம டெரஃபார்மோட பார்ட் டூஸில் இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டெரஃபார்மோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருப்போம். அண்ட் அந்த வீடியோன்றது எனக்கு எப்படின்னா, எனக்கு எனக்கு அந்த வீடியோ வந்து நாட் கம்ஃபர்டபுள்னா அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. வாட் இஸ் டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு விபிசி ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிவிட்டு டெரஃபார்ம் கமாண்ட்ஸை ரன் பண்ணுவோம். அண்ட் டெரஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்போம். அது நான் ரொம்ப ஸ்டோரி தான் பேசியிருப்பேன், கதை தான் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை வீடியோ வேர் பியூர்லி நம்ம டெரஃபார்மோட டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டெக்னிக்கலாக என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து ஒன்றா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்போ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம எப்படின்னா அது ஒரு குவிக் சம்மரி மாதிரி எண்ட் டு எண்ட் ஒரு கோடு இருக்குது, அது ரன் பண்ணலாம், எப்படி அவுட்புட் வருது, ஸ்டேட் ஃபைல்லாம் என்ன, இந்த மாதிரி நம்ம பேசிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பொறுமையாக ஒரு கான்செப்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வி வில் பி லேர்னிங் தம். டுடே நம்ம நிறைய விஷயங்கள், டெரஃபார்ம் பிளாக்னா என்ன, ப்ரொவைடர் பிளாக்லாம் என்ன, மல்டிபிள் ரிசோர்ஸஸ் எப்படி கிரியேட் பண்ணது, ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆன அப்புறம் இன்னொரு ரிசோர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுறது, இம்யூட்டபிள், மியூட்டபிள் அண்ட் இம்ப்ளிசிட் டிபெண்டன்சி, எக்ஸ்பிளிசிட் டிபெண்டன்சி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் இதே மாதிரி இன்னும் மல்டிபிள் வீடியோஸ் இருக்குது டெரஃபார்ம் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல். நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ன்ற கிளவுடில், அஸ்யூர் கிளவுடில், ஜிசிபி கிளவுட் ஏதாவது ஒரு கிளவுட் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டெரஃபார்ம்ன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஜாப் போஸ்டிங்ஸ் ஓப்பனிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிளவுட் இன்ஜினியர்ன்ற ரோலுக்கு கிளவுட் மட்டும் பத்தாது, வித் டெரஃபார்மோட தான் கேட்பானே. அப்போ டெஃபினட்டாக டெரஃபார்ம் இஸ் அ மேண்டேட்டரி ஸ்கில். அப்போ இந்த சீரீஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஆல்மோஸ்ட் ஒரு 75% அதுக்கும் மேலே டெரஃபார்மோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிடுவீங்க. அதுக்கு மேலே மீதி எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ், இந்த டெராகிரண்ட், சென்டினல் பாலிசிஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டாக தான் சொல்லலாம். ஆனால் டெரஃபார்ம்ன்ற ஒரு டூலை பற்றி A to Z நம்ம நாட் A to Z, மேபி அதான் சொன்ன மாதிரி 75%ஓட ஒரு முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் மோஸ்ட் ஆஃப் த திங் எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுவேன். So without further ado, you are watching Learn with Mithran channel and you are learning from Mithran. So let's get into our today's video, which is Terraform part 2. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி ஒரு டெரஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்கிற நம்ம இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்தோம். இன்ட்ரொடக்ஷன் இன் த சென்ஸ் டெரஃபார்ம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஐஏசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடுனா என்ன, டெரஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கோடு, ஒரு டிஎஃப் ஃபைல் நான் கிரியேட் பண்ணி அதில் டெரஃபார்ம் பிளாக்கு, ரிசோர்ஸ் பிளாக்குன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோலையும் சரி, நெக்ஸ்ட் ஒரு 2 வீடியோஸ்லையும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெரஃபார்மோட டாபிக்ஸை நம்ம 1 by 1 நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த 4th வீடியோ விச் இஸ் நம்ம டெரஃபார்மை கம்ப்ளீட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணதெல்லாம் வச்சு உண்மையிலேயே எப்படி ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, டெரஃபார்மில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் சேர்த்து நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜ் எல்லாத்தையும் வச்சு எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுன்ற கோடை நம்ம என்ன பண்ணுவோம்னா Day 4 நம்ம அது ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். பட் டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் நவ் நம்ம டெரஃபார்மில் சில பேசிக் திங்ஸ் எல்லாமே, சின்ன பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம கற்றுப்போம். அண்ட் நான் இன்னைக்கு எழுத போகிற ஒவ்வொரு கோடையும் நான் என்ன பண்ணுறேன்னா GitHub ரெபாசிட்டரியை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். எண்ட் ஆஃப் த டேல அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த GitHub லிங்கே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், இன்றைக்கி நம்ம என்ன கோடெல்லாம் அடித்தோம் அப்படின்றத. அண்ட் ப்ரீவியஸ் டேல நம்ம அடித்த கோடையும் சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதையுமே Day 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இந்த டாபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் ஸ்டோர்ட் ஆல் த டெரஃபார்ம் ரிலேட்டடான ஃபைல்ஸ். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டெரஃபார்ம் மெஷினை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீனிங் நான் ஒரு EC2 மெஷின் லான்ச் பண்ணி அதுக்கு டெரஃபார்ம்ன்ற பேரில் நான் ஒரு நேம் வச்சு அந்த லினக்ஸ் மெஷினை நான் லான்ச் பண்ணிட்டேன். இது ஒரு Amazon Linux OS. ஓகே, இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புட்டி வழியாக நான் கனெக்டும் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி எந்த விதமான கமாண்டும் நான் ரன் பண்ணல, எனக்கு இது ஓப்பனில் இருக்குது. அண்ட் இந்த டெரஃபார்ம் மெஷினுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு IAM ரோல் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த IAM ரோல் எதுக்குன்னா நம்ம பெர்மிஷன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு, எதோட கனெக்ட் பண்ணி எப்படி டிப்ளாய் ஆகுதுன்ற பெர்மிஷனுக்காக ஒரு IAM ரோல் நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த ரோலையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணுவோம், அதையும் நம்ம கற்றுப்போம். இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், நம்ம டாபிக்ஸ் 1 by 1 நம்ம உள்ளே போவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஒரு கோட் எடிட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் நான் என்கிட்ட என்ன இருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி வந்திருக்கு, நான் புதுசாக இருக்க ஒரு நியூ விண்டோலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ வரும். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து என்னோட டெஸ்க்டாப்பில்
டாபிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணு. இது எல்லாமே டெரஃபார்ம் ரிலேட்டடான டாபிக்ஸு. நம்ம ஆல்ரெடி டே 1ல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நான் டெரஃபார்ம் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேங்க. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் செஷனில் இந்த S3 பக்கெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, VPC க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த VPC ஐடியெல்லாம் எப்படி பாஸ் பண்ணி நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு ரொம்ப பேசிக்காக ஒரு கோடு எழுதுகிறோம். ஆனால் நான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம இந்த டே 2ல் ஒன்றா டெரஃபார்ம்னா என்ன, இந்த ப்ரொவைடர்னா என்ன, இந்த ரிசோர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலான்றதை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ டே 1ன்றது ஒரு குவிக்காக ஒரு சம்மரைஸ் மாதிரி, விச் இஸ் டெரஃபார்ம் பார்ட் 1ன்றது. டெரஃபார்ம்னா என்ன, எப்படி ரன் பண்ணலாம், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த மொத்த 4 பார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா டெரஃபார்மில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் A to Z நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு கவர் ஆயிரும். ஸோ நவ் இந்த டே 1 அந்த விச் இஸ் பார்ட் 1 அப்படின்றத நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பார்ட் 2 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த 10 டாபிக்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 1 by 1 நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் நான் ஏதாவது ஃபைல் லெவலில் சேஞ்சஸோ கிளாஸஸ் எடுக்கும்போது ஏதாவது சேஞ்சஸ் நான் பண்ணேன்னா அது எல்லாத்தையுமே நான் கிட்டப்பில் ஒரு புது கமிட்டாக சேவ் பண்ணி நான் அப்டேட்டும் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போது என்கிட்ட கோடை ரன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அண்ட் நம்ம புட்டியில் பார்த்தீங்கன்னா நான் டெரஃபார்ம் இன்னும் நான் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், குயிக்காக டெரஃபார்ம் இன்ஸ்டால் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஒரு லினக்ஸ் மிஷினு, அதில் அமேசான் லினக்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த கமாண்ட்ஸ் 1 by 1 நான் என்ன பண்ணிடுறேன், ரன் பண்ணிடுறேங்க. காப்பி. ஸோ utils-லாம் இன்ஸ்டால் பண்ணிடு. அண்ட் ஓகே, இட்ஸ் டவுன்லோடிங் அண்ட் ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் டெரஃபார்ம் இதை ஆட் பண்ணிடு. அண்ட் டெரஃபார்ம் எனக்கு இன்ஸ்டாலும் பண்ணிடு. ஸோ sudo yum install terraform சக்ஸஸ்ஃபுல், எல்லாம் டன். ஓகே, கம்ப்ளீட். ஸோ டெரஃபார்ம் இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, AWS S3ls அப்படின்ற கமாண்டை கொடுத்தனா எனக்கு என்னென்ன பக்கெட்லாம் இருக்குன்ற அவுட்புட் காமிக்கும். எதனால் காமிக்கும், நம்ம ப்ரீவியஸ் பார்ட் 1ல் பார்த்த மாதிரியே நமக்கு ஒரு IAM ரோல் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த IAM ரோலோட பர்மிஷன் மூலியமாக எனக்கு இந்த AWS S3ls ஒர்க் ஆகுது. IAM ரோல் இல்லைனா அந்த கமாண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ ரிமெம்பர் தட். ஸோ இப்போ எனக்கு ஒரு ரோல் அட்டாச் ஆகி இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாப்பிக்காக 1 by 1 நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண போகிறது என்னன்னா, நம்மளோட கோடில் ரெக்வயர்டு ப்ரொவைடர்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணி இந்த வீடியோன்றது கொஞ்சம் தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் டெரஃபார்மோட ரெக்வயர்டு வெர்ஷன் அண்ட் ரெக்வயர்டு ப்ரொவைடர் அப்படின்னு. இப்போ நம்ம முதல்ல டெரஃபார்ம் பிளாக்கை மட்டும்தான் நம்ம பேச போகிறோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், டெரஃபார்ம்னா என்னோட மெஷினில் இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். அப்போ அதோட வேர்ஷன் எப்படி செக் பண்ணுறது, terraform-v அப்படின்ற ஒரு கமாண்டை நான் கமாண்ட் லைனில் அடிச்சேன்னா terraform 1.11 அப்படின்ற வேர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ 1.11 இதுதான் நாங்கள் இப்போ டெரஃபார்ம் இன்ஸ்டால் ஆகிருக்கிற வேர்ஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு என்னோட லோக்கலில் இருக்கிற இந்த கோடை கூட நான் எடுத்துக்கிறேங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், WinSCP அப்படின்னு ஒரு டூல் மூலியமாக வேண்டாம், அப்கிரேட்லாம் இப்போதைக்கு வேண்டாம், நியூவாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஐபி அட்ரஸோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட விண்டோஸ்லேருந்து சில ஃபைல்ஸை நான் லினக்ஸ் மிஷினுக்கு அனுப்புறதுக்கு WinSCPன்ற கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் WinSCP டூல் மூலியமாக ஐபி அட்ரஸ், யூசர் நேம் வந்து EC2-user, பாஸ்வேர்டு கிடையாது, அது வந்து நம்ம கீ ஃபைல் வச்சுருக்கோம். ஸோ ப்ரைவேட் கீயை நான் டெஸ்க்டாப்பில் இருக்கிற, ஸோ டவுன்லோட்ஸில் இருக்கிற என்னோட கீயை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின், அக்செப்ட், கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த டாபிக்ஸ்குள்ளே இருக்கிற டெரஃபார்ம் டே 2 மட்டும் என்னோட ஹோம் EC2-userக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. ஸோ அப்போ என்னோட லோக்கலில் இருக்கிற இந்த மிஷின் ஹோம் EC2-userக்கு டே 2ன்ற ஃபைல் மட்டும் வந்துருச்சு. ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். cd/home/EC2-user பார்த்துக்கு போ. நான் கரண்ட்டாக ஹோம் EC2-userல தான் இருக்கேன். நான் ஓகே, ஸோ இப்போ நான் ஹோம் EC2-userல இருந்துக்கிட்டு என்னோட ls கமாண்ட் ரன் பண்ணனா LVM terraform day 2ன்ற ஒரு ஃபோல்டர் உள்ள வந்துருக்கிறத பார்க்கலாம். அப்போ இதில் இந்த ஃபோல்டருக்குள்ளேயும் போத்துடுறாங்க, LWM, சாரி, நானே என்னோட நேமை நான் ராங்காக ஸ்பெல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, ஸோ LWM
டெரஃபார்ம் டே 2ன்ற ஒரு நேமில் நான் வச்சுருந்தேன், லேர்ன் வித் மித்ரன். அண்ட் என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. அண்ட் 9 தான் வந்திருக்கு, 10th ஃபைல் இல்லையோ? இல்லையே, 10 ஒரு ஃபைல் இருக்கே. ஓ, 10 ஃபைல் ஒரு மேலே இருக்கும் நேமிங். ஓகே, டன். நான் இங்கே 9ன்னு பார்த்துட்டு 10 காணுமேன்னு நினச்சேன். ஸோ அது நேமிங் கன்வென்ஷனில் அது மேலே இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஆல் த ஃபைல்ஸை நம்ம இங்கே உள்ளே கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம், விச் இஸ் ரெக்வயர்டு வெர்ஷன். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த இருக்கிற கோடை பற்றியும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நான் டெரஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது ஒரு வெர்ஷன் டெரஃபார்ம் வச்சுருக்கோங்க. ஸோ நான் இப்போ டெரஃபார்ம் -v கொடுத்தேன்னா எனக்கு 1.11 இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் இல்லை கிளவுட் இன்ஜினியர்ஸ்ன்றது ஒருத்தர் பதில் ஒரு 2-3 பேர் ஒரு டீமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், டெரஃபார்மில் கோட் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். ஒருத்தர் மட்டுமே டெரஃபார்மில் எழுத மாட்டாங்க, உங்கள் டீம் மெம்பர்ஸுமே டெரஃபார்மில் ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். அப்போ எல்லாருமே ஒரே டெரஃபார்ம் வெர்ஷனை யூஸ் பண்ணணும், எல்லாருமே ஒரே ப்ரொவைடர் வெர்ஷனை யூஸ் பண்ணணும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ரொவைடர் பிளாக்ல இங்கே வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம செட் பண்ணுவோங்க. ஸோ அப்போ வேர்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வில் பி கான்ஃபிகரிங் திஸ். அப்படின்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்களேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இந்த சிம்பிள்ஸ்க்குலாம் என்ன மீனிங் அதுதான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு செக். அண்ட் இந்த வேர்ஷன் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட புட்டிக்கு போயிடுறேன், CD 1.1 ரெக்வயர்டு வெர்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேங்க. இப்போ நான் இங்கே ஏதோ பண்ணேனே, இது என்னதுங்க மீனிங் அப்படின்னா, உங்களோட நேமிங் கன்வென்ஷனில் நடுவில் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒயிட் ஸ்பேஸ் எப்படி கொடுக்கணும்னா ஒரு பேக்வேர்ட் /ஸ்பேஸ் இதை கொடுத்தா மட்டும் தான் அது ஒயிட் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. வெறும்னே சும்மா ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நான் 1.1 ஸ்பேஸ் ரெக்வயர்டு வெர்ஷன் இப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எங்கே நினச்சிப்பீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் தானே இருக்குது, அப்போ இங்கேயும் நான் ஸ்பேஸ் தானே கொடுக்கணும்னு. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் வெறும் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தா ஒர்க் ஆகாது, நீங்கள் ஸ்லாஷ் போட்டு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தா தான் அது ஒரு ஒயிட் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரெக்வயர்டு வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா இட் வில் அக்செப்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா CD 1.1 ஒயிட் ஸ்பேஸுக்கு /ஒயிட் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துட்டோன்னே நான் டேப் அமுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆட்டோஃபில் ஆகிடுச்சு. நான் இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேங்க. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே எங்கிட்ட என்ன ஃபைல் இருக்குது, அதே ஃபைலு நாங்கள் வச்சிருக்கிற main.tfன்ற ஃபைலு எனக்கு இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெரஃபார்ம் init அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேங்க. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். initன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஃபோல்டரில் டெரஃபார்மை இனிஷியலைஸ் பண்ணும். இப்போதைக்கு நான் ls-la ஹிடன் ஃபைல்ஸோட காமிக்கிறேன். வெறும் main.tfன்னு ஒரே ஃபைல் தான் இருக்குது, வேறு எந்த ஃபைலுமே கிடையாது. ஆனால் இப்போ நான் டெரஃபார்ம் initன்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா எனக்கு இங்கே ஓகே சூப்பர், நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய டாபிக் இங்கே வந்துடுச்சு. பட் அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா, ஸோ இப்போ எனக்கு டெரஃபார்ம் initன்னு கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிற டெரஃபார்ம் வெர்ஷன்ன்றது 1.11. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் 1.11 சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன எரர் அடிச்சதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ டெரஃபார்ம் ப்ரொவைடர் version syntax version constraints. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இங்கே இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க, சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இது நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன், ஷெல் ஸ்கிரிப்ட் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே இந்த சிம்பிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்னென்னா, ஸோ வாட் வி ஹேவ் இஸ் இங்கே ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அண்ட் இது என்னன்னா ரைட் மோஸ்ட் வெர்ஷன். நீங்கள் டில்டு சிம்பிள் யூஸ் பண்ணி கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ரைட் மோஸ்ட் வெர்ஷன் இதுக்குள்ளே இருக்க மட்டும் தான் அலவுட் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்போது நம்மக்கிட்ட இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே என்னோட ரெக்வயர்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு வெர்ஷன் நம்பர் வச்சுருக்கேங்க. இந்த வெர்ஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கான்ஃபிகரிங் வெர்ஷன் நம்பர் அண்ட் இங்கே ஒரு சிம்பிளும் வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை நான் எடுத்துடுறேன். நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இதுதான் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிற டாபிக். ஸோ நம்ம லெட்ஸ் கிளியர் த ஸ்க்ரீன். நான் டெரஃபார்ம் init கமாண்ட் நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னோட டெரஃபார்ம் வெர்ஷனை மட்டும் நான் செக் பண்ணுறேன். 1.11.4ன்னு சொல்லிட்டு இருக்குங்க.
ஸோ அப்போ இது 1.11.4. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் போகிறோம்னா, என்னோட டெரஃபார்ம் வேர்ஷன் இந்த வேர்ஷன் இருந்தால் மட்டும் கோடை ரன் பண்ணு, இல்லைனா ரன் பண்ணாத. அப்போ நம்ம டீம் என்ன சொல்லலாம்னா, நம்ம ஒரு வேர்ஷன் லாக் பண்ணலாம். மீன்ஸ் எல்லாருமே இந்த வேர்ஷன் தாங்க காமனாக யூஸ் பண்ணணும், இதை தாண்டி யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம லாக் பண்ணலாம். அப்போ அதுக்கு தான் நம்ம இங்கே ரெக்வயர்டு வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனே இருக்குது. இது என்னென்னா இது டெரஃபார்மோட ரெக்வயர்டு வேர்ஷன். அப்போ அதே மாதிரியே இங்கே ரெக்வயர்டு ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவுமே நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெக்வயர்டு வேர்ஷன்னா என்ன அப்படின்ற போது என்கிட்ட இப்போ இருக்கிறது என்னது 1.11.4. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா எனக்கு 1.11.4 அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டேரெக்டாக இப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்னோட கோட் ரன் ஆகும். ஏன்னா நான் வச்சிருக்கிற என்னோட இந்த EC2 மெஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற டெரஃபார்மோட வேர்ஷனும் 1.11.4. என்னோட கோடுலையும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேர்ஷன் தான் இருக்கணும்னு சொல்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அங்கே மேலே 1.11.4ன்னு என்ன பண்ணிட்டேன், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் டெரஃபார்ம் init அப்படின்ற கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகும். வேணா பாருங்களேன், நான் இனிட்னு கொடுத்தேன்னா இனிஷியலைசிங் த பேக் எண்டுன்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இனிஷியலைஸ் பண்ணிருச்சு. நவ் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச மாதிரி எனக்கு எந்த விதமான ஹிடன் ஃபைல்ஸுமே இருக்காது. ஆனால் இப்போ நான் ls-la ஹிடன் ஃபைல்ஸோட சேர்த்து காமினா எனக்கு புதுசாக ஒரு 2 ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஒன்று டெரஃபார்மோட ஃபோல்டரு, இன்னொன்று ஒரு ஃபைல். இந்த ஃபைலுக்கு பேர் log.hcl. ஸோ terraform.log.hcl. இதுக்கு பேர் லாக் ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த லாக் ஃபைல்ன்றது எதுக்குன்னா, நான் இப்போ ஃபியூச்சரில் போயிட்டு இப்போ நான் வேணும்னே என் கோடில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே கோட் லெவலில் என்ன பண்ணுறேன்னா ஐம் சேஞ்சிங் திஸ் 1.11க்கு பதில் 1.10.0 இப்படின்னு நான் மாற்றுறேங்க. இப்போ மாற்றி நான் இந்த கோடை சேவ் பண்ணி குவிட் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெரஃபார்ம் initன்னு கொடுத்தேன்னா இட் வில் சே தட் the configuration does not support. நீங்கள் வச்சிருக்கிறது ரெக்வயர்டு வெர்ஷனில் 1.10ன்னு வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற டெரஃபார்மோட வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 1.11. அப்போ நான் இந்த கோடை ரன் பண்ண விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக இந்த வெர்ஷன் இருந்தால் மட்டும் டெரஃபார்ம் கோடை ரன் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இது இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன், இல்லைனா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லாக்கிங்க்கு. அந்த லாக்கிங்கும் என்னென்னா இங்கே தான் இருக்கும். terraform.log.hlன்ற ஃபைல்லையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா terraform.log.hlன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேயே அவன் ப்ரொவைடரோட வேர்ஷனை அவன் லாக் பண்ணியிருப்பான். ஸோ விச் இஸ் 3.5.0ன்னு சொல்லிட்டு ப்ரொவைடர் வேர்ஷனும் ஒன்று இருக்குங்க. ஸோ அது என்னென்னா நம்ம இப்போ AWS ப்ரொவைடர் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அந்த AWS ப்ரொவைடரோட வேர்ஷனும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வேர்ஷன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அது ரெண்டுத்துமே நீங்கள் டெரஃபார்ம் initன்ற கமாண்ட் கொடுக்கும்போது அதை டவுன்லோட் பண்ணி இந்த லாக் ஃபைலெல்லாம் செட் பண்ணிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நம்ம முதலேருந்து இந்த கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு நான் இந்த .terraformன்ற ஃபோல்டரையும் சரி .terraform.log.hlன்ற ஃபைலையும் சரி ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணி விட்டுறேன். நான் ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணனால மறுபடியும் எனக்கு என்னென்னா புதுசாக எதுவுமே இல்லாத மாதிரி எம்டியாக வந்துடுது. நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், முதலேருந்து நம்ம மறுபடியும் டெரஃபார்ம் init ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் வெறும்னே இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் பிரகாரம் எந்த சிம்பிளுமே கொடுக்காம இல்லை ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த வேர்ஷன் இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாட் ஈக்குவல் டு அதான் விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி இந்த வேர்ஷனை தவிர வேற எந்த வேர்ஷன் இருந்தாலும் அலோவ் பண்ணு. அப்போ மறுபடியும் இப்போ நான் அந்த கோடை நான் காப்பி பண்ணி இங்கே vi main.tfல போயிட்டு மொத்தமாக நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிவிட்டு நான் இப்போ நான் காப்பி பண்ண கோடை நான் பேஸ்ட் பண்ணி நான் ரன் பண்ணேன்னா நான் டெரஃபார்ம் initன்னு கொடுத்தா மறுபடியும் ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகாது, ரெக்வயர்டு வெர்ஷனில் இதை தவிர வேறு என்ன வேணால் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் இங்கே வச்சிருக்கிறது கரெக்டாக இந்த வெர்ஷன் தான் வச்சுருக்கீங்க, அப்போ நான் init பண்ண விட மாட்டேன். அப்போ இதுதான் நாட் ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பிளுக்கு மீனிங். இப்போது greater than or equal to, less than or equal to. அப்போ இதுக்கு என்னங்க மீனிங்? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நோட் பேடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதை ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, இப்போது இங்கே greater than or less than அப்படின்ற இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1.10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேர்ஷன் வச்சுருக்கீங்க. ரெக்வயர்டு வெர்ஷன் என்ன பண்ணிடுறீங்கன்னா இது greater than or equal to அப்படின்னு சொல்லிட்டு வெறும் greater than சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா
1.10 விட பெருசாக எது இருந்தாலும் ஓகே. 1.11 இருக்கலாம், 1.12 இருக்கலாம், 13 இருக்கலாம், 14 இருக்கலாம், இல்லை 15 இருக்கலாம், இந்த மாதிரி ஓகே. ஆனால் இதுவே 1.9 இருந்துச்சுன்னா நாட் அலவுடு. 1.10 இருந்தாலும் நாட் அலவுடு. ஏன்னா இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தனால. இப்போ இதுவே நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தேன்னா ஒன்று இதை விட பெருசாக இருக்கலாம், இல்லை இந்த நம்பர் மேட்சிங்காக இருக்கலாம். அப்போ இப்போ 10 அலவுடு, 10க்கு மேலே 11, 12, 13 அலவுடு, அது கீழே நாட் அலவுடு. அப்போ இதுக்கு மீனிங் தான் கிரேட்டர் தென். அப்போ இதுவே லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா அப்படியே அதோட ஆப்போசிட். 1.10 இருக்கலாம், இல்லை 1.10க்கு கீழே இருக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட்டடு, மீதி எது இருந்தாலுமே நீ ரன் பண்ண விடாத. ஸோ அப்போ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே. இப்போ ஃபைனலாக ஒரு முக்கியமான சிம்பிள் என்னன்னா இந்த டில்டு சிம்பிள் போட்டு கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ரைட் மோஸ்ட் வெர்ஷன் அப்படின்றதுக்காக இந்த மீனிங் என்னன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இது என்னங்க ரைட் மோஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா என்னது அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரியே டில்டு சிம்பிள் போட்டு 1.1.0 இப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு என்னன்னா ரைட் மோஸ்ட் வெர்ஷன் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதுதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன பண்ணுன்னா 1.1.0 அலோவ் பண்ணும், அடுத்து 1.1.1 அலோவ் பண்ணும், 1.1.15 அலோவ் பண்ணும், 1.1.66, 72 இந்த மாதிரி இதெல்லாம் அலோவ் பண்ணும். அப்போ ரைட் மோஸ்ட் வெர்ஷன் என்னன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன இருக்கோ இது என்ன நம்பராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அதுதான் இங்கே கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் 1.0.4ன்னு கொடுக்குறீங்கன்னா அலோஸ் டெரஃபார்ம் டு இன்ஸ்டால் 1.5e 1.10, பட் இது எனக்கு இந்த 0ன்றது இப்போ 1ன்னு மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ இது நாட் அலவுட். அப்போ மீனிங் என்னன்னா இப்போ நான் 1.2.0ன்னு கொடுத்தேன்னா இது நாட் அலவுடு. நான் ரைட் மோஸ்ட் வெர்ஷன் இது மாற அலவுடு, பட் எனக்கு இந்த 2.ன்றது இது வந்து மேஜர் வெர்ஷனே மாறுது, அப்போ இது வேண்டாம், இது நாட் அலவுடு. இப்போ இந்த 1.1.0 இதுக்கு பேர் இருக்குங்க. இதுக்கு பேர் என்னன்னா சிமாண்டிக் வெர்ஷனிங். நேமிங் கன்வென்ஷன்ல இப்படி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அப்போ 1.1.0 அப்படி இருக்குன்னா முதல் 1 இல்லைங்க, நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுப்போம். 1.5.0 இருக்குன்னா இந்த முதல் 1க்கு பேரு மேஜர் வெர்ஷன், இந்த 5க்கு பேரு மைனர் வெர்ஷன், அண்ட் இந்த கடைசியாக இருக்க 0 வேணா அதுக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுத்துப்போமே, சும்மா 6ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த 6ன்றது பேட்ச். டன். அப்போ இதுக்கு பேர் சிமாண்டிக் வெர்ஷனிங். அப்போ ஒரு மேஜர் வெர்ஷன், மைனர் வெர்ஷன் அண்ட் பேட்ச் வெர்ஷன் சொல்லிட்டு இருக்கு. அப்போ இங்கே நீங்கள் ரைட் மோஸ்ட்ல என்ன வேணா இருக்கலாம்னு சொன்னீங்கன்னா அப்போ அதெல்லாம் மாறலாம், பட் இது நாட் அலவுடு, திஸ் won't work. அப்போ அதே மாதிரியே நான் டில்டு சிம்பிள் போட்டு நான் என்ன பண்ணுறேன் வெறும் 1.2 இப்படி கொடுத்துட்றேன். அடுத்து நான் இந்த .0 நான் கொடுக்கவே இல்லைங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா ரைட் மோஸ்ட் என்ன இருக்கு, இந்த 2 இருக்கு. அப்போ இதெல்லாம் மாற அலவுடு. அப்போ 1.3 இருக்கலாம், 1.5 இருக்கலாம், 1.7 இருக்கலாம், 1.66 இருக்கலாம். திஸ் இஸ் ஆல் ஃபைன். இந்த மைனர் வெர்ஷன் என்ன வேணா சேஞ்சஸ் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. அதுக்குள்ள .0, .1 இருந்தாலும் ஓகே தான். அப்போ இந்த ரைட் மோஸ்ட் வெர்ஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு அலவுடு. ஆனால் இப்போ ஃபைனலாக இதுவே நான் மறுபடியும் 2.0ன்னு கொடுத்தேன்னா இது ரைட் மோஸ்ட் வெர்ஷன் இல்லை மேஜர் வெர்ஷனே மாறுது, விச் இஸ் நான் எனக்கு மைனர் வெர்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் அலவுடுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நம்ம மேஜர் வெர்ஷன் ரன் ஆகுறதுனால இட் won't allow. அதே தான் இங்கே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் 1.1ன்னு கொடுத்தீங்கன்னா allows terraform to install 1.2, 1.10, 2.0. ஸோ இதெல்லாம் அலோவ் பண்ணும், பட் நாட் 2.0, சாரி. அப்போ இந்த நாட் அலவுடு. அண்ட் நீங்கள் இப்போ இங்கே நான் 1.2ன்னு கொடுத்துருக்கேங்க ரைட் மோஸ்ட். அப்போ நான் 1.1 இருந்தால் ஓகேவா? ஏன்னா இந்த 2ஓட இந்த நம்பர் கம்மியாக தான் இருக்குது. இது ஓகேவானா? இதுவும் நாட் ஓகே. அப்போ இந்த டாக்குமெண்டேஷன் என்ன சொல்கிறான்னா இந்த 4னா அதை தாண்டி இருக்கிற 5, 6, 7, 8, 10 இதெல்லாம் போகலாம், அதுக்கு கீழே வராது. அண்ட் அந்த வெர்ஷன் மைனர் வெர்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறதும் வராது. அண்ட் சிமிலர்லி 1.1ன்னு கொடுத்தீங்கன்னா 1.2 போகும், 10 போகும், ஆனால் 2.ன்னு போகாது. அண்ட் இது கீழே 1.0 அப்படின்றதும் அலோவ் ஆகாது. அப்போ இதுதான் நம்மளுக்கு சிமாண்டிக். இந்த சிமாண்டிக் வெர்ஷனிங்கில் நீங்கள் இந்த ரைட் மோஸ்ட் வெர்ஷன் விச் இஸ் டில்டு சிம்பிள் போட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிங்கன்னா அதுக்கு இந்த மீனிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கோட் லெவல்லே நான் இதை காமிக்கிறேங்க. இப்போ என்கிட்ட என்ன வெர்ஷன் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது 1.11.4. நான் என்ன பண்ணுறேன், டில்டு சிம்பிள் போட்டு கிரேட்டர் தென் 1.11.0 இப்படி கொடுக்குறேங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது 4ன்னு இருக்கு, 0.4ன்னு இருக்கு. இப்போ இது எனக்கு அலவுடுன்னு சொல்கிறேன்.
1.11.0 0.0 திஸ் இஸ் அலவுட். அப்போ இந்த ஜீரோக்கு பதில் 1 2 3 4 எது இருந்தாலும் அலோவ் பண்ணும். அப்போ அதை அப்படியே காப்பி என்னோட கோடுக்கு போகிறேன். இங்கே நம்ம ஏதாவது இனிட் கமாண்ட் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கோமா? எதுவும் கிடையாது. என்னோட ஃபைலை நான் என்ன பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வச்சு இந்த கோடை காப்பி, இங்கே இருக்கிற கோடை மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் பிட் பண்ணி இப்போ நான் டெரஃபார்ம் யூனிட்னு கொடுத்தா ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும். யூ கேன் சி ஹியர். ஏன்னா நான் 11.0ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அப்போ எனக்கு ரன் ஆகுது. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ அந்த எனக்கு புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கிற அந்த 2 ஃபைலும் டெலீட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா அப்போ தான் நான் மறுபடியும் டெரஃபார்ம் யூனிட் கமாண்டை ரன் பண்ண முடியும். இப்போ நான் மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 11.0 அப்படின்றதுக்கு பதில் 10.0ன்னு கொடுக்குறேங்க. ஸோ ரைட் மோஸ்ட் வெர்ஷன் 10.0 இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் கோடை ரன் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், எரர் அடிக்கும். ஏன், நீங்கள் வச்சிருக்கிறது 11. அப்போ இங்கே 10.0ன்னு கொடுத்தீங்கன்னா 1.10.1 1.10.2 1.10.3 1.10.4 இது எல்லாமே ஓவர் 10 இதெல்லாம் அலவுடு. ஆனால் நான் இங்கே வச்சிருக்கிறது 11ன்னு சொல்கிறனால திஸ் இஸ் நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிக்குது. ஸோ அப்போ சிமிலர்லி நான் என்ன பண்ணலான்னா மறுபடியும் விஐ என்னோட மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணி இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த 0.10 அப்படி 0.0ன்றதை நான் எடுத்து விட்டுறேன். இப்போ நான் எடுத்து விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வெறும் ஒரு இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் நான் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா cat main.tf. ஸோ இதுக்கு முன்னாடி 10.0ன்னு வச்சிருந்தேன். அப்போ இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னா ரைட் மோஸ்ட்னா என்னது, இந்த 0.0. அப்போ அது மாறலாம். நான் அந்த 0.0 எடுத்து விட்டேன், வெறும் 1.10ன்னு மட்டும் வச்சிட்டேன். இப்போ என்ன அலவுட்னா 1.10.11 1.10.12 1.10.13 1.10.14 இதெல்லாமே அலவுடு. அதுதான் நம்ம இந்த டாக்குமெண்டேஷன்லேயே இருக்கும். நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அந்த சிம்பிள்லாம் மட்டும், அந்த ஒரு பாயிண்ட் அதை எடுத்துகிட்டு வெறும் இப்படி மட்டும் வச்சிட்டிங்கன்னா 2 10 இதெல்லாமே அலோவ் பண்ணும். அப்போ இப்போ நான் டெரஃபார்ம் யூனிட்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் தெரியாமல் ஸ்லாஷ் சிம்பிள் போட்டேன். இப்போ நான் டெரஃபார்ம் யூனிட்னு கொடுத்தா மறுபடியும் ரன் ஆகுது. ஈவன் தோ என்னோட ஃபைலில் நான் 1.10ஓட சப்வர்ஷன்ஸ்லாம் இருந்தாலும் ஓகே அப்படின்னு போட்டாலுமே நான் வச்சிருக்கிறது 1.11 டெரஃபார்ம் -v. பட் ஸ்டில் எனக்கு ஒர்க் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் தான் நீங்கள் என்ன வேர்ஷன் நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். இந்த வேர்ஷன்ஸ் மட்டும்தான் அலௌடுன்னு உங்கள் கோட் லெவலில் நீங்கள் இதை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீம் மெம்பர், இப்போ புதுசாக ஒரு டீம் மெம்பர் வராரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா டெரஃபார்மை நெட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறாரு. நெட்லேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும், லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டாலேஷன் ஆகும். பட் உங்கள் கம்பெனி ஒரு 1.5 வருஷமாக டெரஃபார்ம் கோட் எழுதிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பழைய வெர்ஷன் ஆஃப் டெரஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் ஒருத்தன் புதுசாக புது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி அவன் இந்த புது வெர்ஷனில் இந்த கோடெல்லாம் அடிச்சனா நம்மளுக்கு எரர் அடிக்க, கான்ஃப்ளிக்ட் அடிக்கலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வேர்ஷன் ஆஃப் டெரஃபார்மை நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இந்த டெரஃபார்ம் பிளாக்ல ரெக்வயர்டு வேர்ஷன் கொடுக்குறோம். அப்போ அதே மாதிரியே ரெக்வயர்டு ப்ரொவைடர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ப்ரொவைடர்னா என்னது, ரெக்வயர்ட் ப்ரொவைடர்னா என்னன்னா, இப்போ நம்ம டெரஃபார்மை டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டெரஃபார்ம் வெர்ஷன் வந்துச்சுங்க, இதுதான் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே டெரஃபார்மோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இங்கே ரெஜிஸ்ட்ரின்னு ஓப்பன் பண்ணுறேன், ப்ரொவைடர்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம சூஸ் பண்ண போகிறது AWS கிளவுட், அதனால் AWS ப்ரொவைடர் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ நான் ப்ரொவைடர்னு சூஸ் பண்ணோன்னா இங்கேவே ரைட் ஹேண்ட் சைடில் யூஸ் ப்ரொவைடர்ன்னு இருந்துச்சுங்க. இதை தான் நான் என்ன பண்ணேன், இதை தான் நான் காப்பி பண்ணி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே தான் டெரஃபார்ம் ரெக்வயர்டு ப்ரொவைடர்ன்னு இருக்குது. இந்த கோட் மேலே தான் இப்போ நான் ரெக்வயர்டு வேர்ஷன் ஒரு லைன் ஆட் பண்ணி எனக்கு டெரஃபார்ம் இந்த வேர்ஷன் இருந்தால் தான் ரன் பண்ணணும்னு நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரியே ப்ரொவைடர் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ரொவைடர் வேர்ஷன் என்ன இருக்கு பாருங்களேன், 5.96. இது எப்போ வந்துச்சுன்னு பாருங்கள், 3 days ago. அப்போ 10 days ago 23 days agoன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா நிறைய வேர்ஷன்ஸை விட்டுட்டே இருக்கான். இங்கே வியூ ஆல் வேர்ஷன்ஸ்ன்னு கொடுத்தா இதுவே ஒரு பெரிய லிஸ்ட்டாக போகுது. இந்த பேஜ் அவ்வளோ கீழே நம்மளுக்கு என்ன போகுதுன்னா 3 years ago 5 years ago அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு we have a lot of provider versions. அப்போ நம்ம கம்பெனியில் என்ன இருக்குன்னா ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு வேர்ஷன் நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவைடர் வேர்ஷன் இருக்கும். அப்போ அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே செட் பண்ணலாங்க. அப்போ 5.0 நீங்கள் என்ன பண்ணலாம்னா ~, இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ என்னன்னா இந்த மாதிரி 5.0 எனக்கு இந்த ரைட் மோஸ்ட்ல என்ன வேணா அலௌடு. அப்போ என்னன்னா இப்போ எனக்கு லேட்டஸ்ட் 5.96 இன்ஸ்டால் பண்ணிடும்.
இல்லையா எனக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கு வேர்ஷன் 4.0 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா 4ல் லேட்டஸ்ட் வேர்ஷன் விச் இஸ் 4ல் என்ன லேட்டஸ்ட்டாக வந்துச்சு இப்போ 5 வரதுக்கு முன்னாடி 4ல் கடைசி என்ன இருந்துச்சுன்னா 4.67 விச் வாஸ் ரிலீஸ் 2 years ago. அப்போ இந்த வேர்ஷன் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அப்போ என்னோட வேர்ஷன் AWSோட ப்ரொவைடர் வேர்ஷன்லேயுமே சரி 4.0ல் இருக்கிற லேட்டஸ்ட் ரைட் மோஸ்ட்னா என்னது இந்த 0ட ரைட் மோஸ்ட் விச் இஸ் லேட்டஸ்ட் 67 அந்த வேர்ஷனை டவுன்லோட் பண்ணிடுவோம். பார்ப்போமா? லெட் மீ காப்பி திஸ் கோட், ஸ்க்ரீன் கிளியர் பண்ணுவோம், ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் காமிப்போம், ஆல்ரெடி இருக்குது. அப்போ நான் மறுபடியும் டெலீட் பண்ணிடுறேன் இந்த லாக் ஃபைலையும் சரி இந்த டெரஃபார்ம் ஃபோல்டரையும் சரி. அப்போ நான் init கமாண்ட் பண்ணுறதுக்கு அதை அன்டூ பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் என்னோடய ஃபைலை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன், மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை காப்பி இங்கே பேஸ்ட். இப்போ நான் வேர்ஷன் வந்து 4.0 ரைட் மோஸ்ட் எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்றேங்க. இப்போ நான் சேவ் பண்ணி குவிட் பண்ணுறேன். இப்போ நான் டெரஃபார்ம் initன்ற கமாண்டை ரன் பண்ணால் நீங்களே பாருங்களேன், ஃபைண்டிங் ஆசிகார்ப் வேர்ஷன் மேட்சிங் இந்த சிம்பிளுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எனக்கு நான் நெட்டில் போய் தேடுறேன். அப்போ எனக்கு என்ன மேட்ச் ஆச்சுன்னா 4.67. அப்போ அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பிரகாரம் 4th வேர்ஷனில் லாஸ்ட்டாக எது வந்துச்சு அப்போ 4.67. அப்போ 2 years ago அது வந்திருக்கு. அப்போ அதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணி இந்த ப்ரொவைடர் வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிடுச்சுங்க. அது கூடவே என்ன சொல்லுதுன்னா அதுவே சொல்லுது பாருங்களேன், Terraform is created a log file terraform.log.html to record the provider selections. அப்போ நீங்கள் இந்த ப்ரொவைடர் வேர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு லாக் ஃபைலும் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இந்த லாக் ஃபைல் எதுக்குன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் நான் போயிட்டு என் கோட் லெவலில் நான் மறுபடியும் இப்போ இந்த ப்ரொவைடர் வேர்ஷன் என்ன பண்ணுறேன்னா இங்கே 5.0 நான் கொடுக்குறேங்க. இப்போ 5.0 கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டு நான் ஏதாவது சும்மா டெரஃபார்ம் கமாண்ட் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், டெரஃபார்ம் பிளான் இல்லை வேலிடேட் அந்த மாதிரி ஏதாவது கமாண்ட் நான் ரன் பண்ணுறேன்னா எனக்கு எரர் அடிக்கும். என்ன சொல்லுதுன்னா இன்கன்சிஸ்டன்சி டிபெண்டன்சி லாக் ஃபைல். நீங்கள் உங்கள் லாக்கில் 4.67 இருக்குது, ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட டெரஃபார்மில் என்ன பண்ணுறீங்கன்னா 5.0 மாற்றி வச்சிட்டிங்க. அப்போ நான் இப்போ டெரஃபார்ம் பிளான் கமாண்டு அப்ளை கமாண்டு என்ன கமாண்ட் கொடுத்தாலும் டெரஃபார்ம் ரன் பண்ண விடாது. ஏன்னா உங்கள் கோட் லெவலில் நீங்கள் இங்கே 4.0 இதுக்கு முன்னாடி கொடுத்து init அடிச்சிங்க, அதனால் நான் அதை தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் 5ன்னு கொடுத்துட்டிங்களே, அப்போ இதனால் நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஐ cannot execute this அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுதுன்னா it is now throwing an error. இப்போ இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அவனே ஒரு கொடுத்துட்றான். இப்போ நீங்கள் ப்ரொவைடர் வேர்ஷனை அப்கிரேட் பண்ணணுமா, அப்போ நீங்கள் இந்த கமாண்டை கொடுங்க, நான் லாக் ஃபைலை அப்கிரேட் பண்ணிடுறேன். இப்போ இதை கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா இனிஷியலைசிங் த பேக் எண்டு இப்போ லேட்டஸ்ட்டாக 5.0 கொடுத்துருக்கீங்களா, அப்போ நான் நெட்லேருந்து 5. அதில் எந்த லேட்டஸ்ட்டாக இருக்குது டாக்குமெண்டேஷன் பாருங்கள், 3 நாள் முன்னாடி வந்த 9.7 அப்போ அந்த 9.6 நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி என்னோட டெரஃபார்ம் டிபெண்டன்சி இந்த லாக் ஃபைல் என்ன பண்ணிடும்னா இனிமேல் 9.6 தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு ls-la cat.terraform.log.html ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இப்போ 9.6 நான் கொடுத்தனால எனக்கு 9.6 மீன்ஸ் அதான் இந்த ரைட் மோஸ்ட் வேர்ஷனில் இது அலவுடுன்னு சொன்னால எனக்கு இது உள்ளே வந்துருச்சுங்க. அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நீங்கள் உங்களோட டெரஃபார்மோட வேர்ஷனையும் லாக் பண்ணலாம், ப்ரொவைடரோட வேர்ஷன்லையும் லாக் பண்ணலாம். அதுக்காக இந்த கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள், நாட் ஈக்குவல் டு சிம்பிள் நீங்கள் வெறும்னே ஈக்குவல் டுன்னு கொடுக்கலாம். ஈக்குவல் டு கொடுக்குற பதில் கொடுக்காமலே இருக்கலாம். அதனால அவன் அப்படி சொல்கிறான். டாக்குமெண்டேஷன் என்ன சொல்கிறான்னா ஒன்று ஈக்குவல் டு கொடுங்க, இல்லை எதுவுமே கொடுக்காம இருங்க. அப்படி கொடுக்காம இருந்தால் அது ஈக்குவல் டுன்னு தான் அர்த்தம். அப்போ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னா டெரஃபார்மோட வேர்ஷன்ன்றது நம்ம ப்ரொவைடர் வேர்ஷனும் நம்ம லாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டாபிக் ஜஸ்ட் நம்ம டெரஃபார்மோட பிஹேவியர். இந்த டெரஃபார்ம் பிளாக்ல எப்படி வேர்ஷன் லாக் பண்ணுவீங்க, டெரஃபார்மோட வேர்ஷன் ப்ரொவைடர் வேர்ஷன் எப்படி லாக் பண்ணுவீங்கன்ற ஒரு செக்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ now லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் செக்மெண்ட் விச் இஸ் மல்டிபிள் ப்ரொவைடர் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டாக்குமெண்டேஷன்லேயே என்ன பண்ணோம், இங்கே யூஸ் ப்ரொவைடர்னு கொடுத்த உடனே இவனே என்ன சொன்னான்னா 2 பிளாக் வச்சுருக்கான். ஒன்று டெரஃபார்ம் பிளாக், இதை பிளாக் BLOCK பிளாக்னு சொல்லுவோம், டெரஃபார்மோட பிளாக்கு. இந்த டெரஃபார்ம் பிளாக்ல தான் டெரஃபார்மோட வேர்ஷனையும் ப்ரொவைடர் வேர்ஷனையும் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. அடுத்து ப்ரொவைடர் பிளாக்குன்னு இருக்குங்க. இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரொவைடர் பிளாக்ல தான் நம்ம இந்த டெரஃபார்ம் பிளாக்கு ப்ரொவைடர் பிளாக் தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்மளோட ரீஜன் கொடுத்துருக்கோம், ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீலாம் நம்ம கொடுத்துருக்கோம்.
அப்போ இப்போவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் ஒரு கான்செப்ட் தான். இதெல்லாம் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிற டாப்பிக்கு மல்டிபிள் ப்ரொவைடர்னா என்ன அப்படின்னு நம்ம கற்றுப்போம். ஸோ வாட் இஸ் மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா, இப்போ இதுவுமே ஒரு இன்டர்வியூ கொஷின் தாங்க. என்ன இன்டர்வியூ கொஷின்னா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு டம்மியாக ஒரு main.tf ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் அதேமாதிரி டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம டீச் பண்ணுறதுக்காக அந்த இது வந்து ஒரு டம்மியாக இருக்க டெஸ்க்டாப்பு, இதெல்லாம் தான் நான் கிட்டில் அப்லோட் பண்ண போகிற ஃபைல்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சேம் நான் என்னோட ப்ரொவைடர் காப்பி பண்ணி இந்த வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட ப்ரொவைடர் வெர்ஷன்ஸ் 1.11 அலௌடு அண்ட் நம்ம 5னே இல்லை 4.0 கூட எடுத்துக்கிறேன். அதில் அந்த டாக்குமெண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் நம்மளுக்கு ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரொவைடர் பிளாக்கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொவைடர் AWS ரீஜன் என்னன்னா AP South-1 நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட ரீஜன். இப்போ நம்ம IAM ரோல்னு ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த IAM ரோல் அட்டாச் பண்ணனால தான் எனக்கு என்ன ஆகுது, என்னோட EC2 மெஷினில் இந்த டெரஃபார்ம் கோடை ரன் பண்ணால் அந்த ரோலில் இருக்கிற பர்மிஷன் மூலியமாக மை டெரஃபார்ம் இஸ் ஏபிள் டு கிரியேட் த ரிசோர்ஸஸ் இன் மை AWS அக்கௌண்ட். ரைட், இப்போ நம்ம இங்கே என்ன ரீஜன் கொடுக்குறோமோ அந்த ரீஜனில் எனக்கு என்ன ஆயிரும்னா ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிரும். ரைட், இப்போ எனக்கு என்ன வேணும்னா அவன் ஒரு VPC கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், வெர்ஷன் 4 யூஸ் பண்ணுறதுனால 4.97 டாக்குமெண்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 67 4.67 இந்த டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். இங்கே டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 4.67ஓட டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா VPC கிரியேட் பண்ணுறதுக்காக VPCயோட டாக்குமெண்டேஷனுக்கு போயிட்டு அங்கே VPC கிரியேட் பண்ணுறதுக்கான அவனே ஒரு கோடு கொடுத்துருப்பான். காப்பி திஸ் அண்ட் இதுதான் என்னோட கோடு, இது அப்படியே காப்பி என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோடில் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். டன், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா என்ன ரீஜன் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், விச் இஸ் AP-South-1 விச் இஸ் மும்பை. மும்பை ரீஜனில் எனக்கு என்ன பேர்னா மும்பை VPCன்ற பேரில் எனக்கு ஒரு VPCயை கிரியேட் பண்ணிடு அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா மும்பை VPCனே சொல்லிட்டு இங்கே நான் கொடுத்துட்றேன். டன். இப்போ எனக்கு என்னாச்சுன்னா எனக்கு இந்த ரிசோர்ஸ் பிளாக்கு மும்பையில் AP-South-1 எனக்கு கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ டாபிக் என்னது, மல்டிபிள் ப்ரொவைடர் அப்படின்னு இருக்குங்க. இப்போது ஒரு இன்டர்வியூ கொஷின் கேட்குறாங்க. என்ன கொஷின்னா, எனக்கு ஒரு VPC மும்பைலையும் இன்னொரு VPC சிங்கப்பூர்லேயும் எனக்கு கிரியேட் பண்ணுங்க, அது எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே மும்பைன்றதுக்கு பதில் SING சிங் VPCன்னு கொடுத்துட்றேன். இங்கேயும் சிங் VPCன்னு கொடுத்துட்றேன். பட் என் ப்ரொவைடரில் என்ன இருக்குன்னா நான் ரீஜனை AP-South-1 தாங்க கொடுத்துருக்கேன். அப்போ நான் இதை இங்கே தான் லாக் இப்படி AP Southன்னு நான் கொடுத்தனால இப்போ அந்த 2 VPCயுமே நான் பேர் சிங்கப்பூர்னு வச்சாலுமே இவங்க 2 பேருமே இந்த ரீஜனில் தான் போய் கிரியேட் ஆவாங்க. அப்போ எப்படி மல்டிபிள் AWS ரீஜனில் கிரியேட் பண்ணுறது? ஸோ ஹவு டஸ் தட் ஒர்க்? இதுதான் இன்டர்வியூ கொஷின். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிபிள் ப்ரொவைடர் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஒரு ப்ரொவைடர் என்னன்னா AP-South-1 கொடுங்க, இன்னொரு ப்ரொவைடர் பிளாக்கும் எழுதுங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ப்ரொவைடர் பிளாக்கு நான் எழுதுறேங்க. இதுக்கு AP-South-East-1 ஏன்னா சிங்கப்பூர் சவுத் ஈஸ்ட் தானே, செக் பண்ணிடுவோம். ஸோ சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா AP-South-East-1, மும்பை AP-South-1. சூப்பர். அப்போ நான் AP-South-East-1 நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 2 ப்ரொவைடர் பிளாக்கை டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் இந்த VPC இந்த ப்ரொவைடரையும் இந்த சிங்கப்பூர் VPC இந்த சிங்கப்பூர் ப்ரொவைடரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது? அப்போ இதுக்கு தான் ஒரு முக்கியமான கான்செப்ட் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏலியஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே என்னென்னா 2வது ப்ரொவைடரில் ஏலியஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அந்த ரிசோர்ஸ் பிளாக்ல ப்ரொவைடர் ஈக்குவல் டு இந்த ப்ரொவைடரை யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண போகிறோம். அப்போ இந்த 32nd லைனு 90th லைன் இதுதான் நம்ம புதுசாக ஆட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கோட்லேயும் போயிட்டு அதுவே பண்ணிடுவோம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னோட இதுக்கு ஏலியஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏலியஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு பிடிச்சமான நேமு நான் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இங்கே இந்த எந்த VPC சிங்கப்பூரில் கிரியேட் ஆகணுமோ அங்கே நீங்கள் ஒரு லைன் ஆட் பண்ணுங்கள், விச் இஸ் ப்ரொவைடர் அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு
கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணுன்றதுனால இந்த ஈக்குவல் எல்லாம் நான் ஒன்றா மேப் பண்ணுறேன். விச் இஸ் இங்கே ஈக்குவல் டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்ன ஏலியஸ் கொடுத்துருக்கேன், சிங்கப்பூர்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ AWS டாட் சிங்கப்பூர். இந்த டபுள் கொட்டேஷன் வராது. டன். ஸோ அப்போ AWS டாட் சிங்கப்பூர். இப்போ நம்ம AWS டாட் சிங்கப்பூர் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிரும். அப்போ அந்த டபுள் கொட்டேஷன் என்னங்க, அதுக்கு பேர் ஸ்ட்ரிங்கு. இதெல்லாம் நம்ம வேரியபிள்ஸில் நம்ம அந்த டே 3ல் நம்ம வேரியபிள்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம அதை பற்றிலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எப்படி அங்கே எந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் கொடுக்கலாம், எங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நம்ம போக போக தெரிஞ்சுப்போம். பட் ஃபார் நவ் இப்போ ஒரு VPCயில் நான் எந்த விதமான ப்ரொவைடரும் கொடுக்கல. அப்படி கொடுக்கலனா இதுக்கு பேர் என்னன்னா டிஃபால்ட் ப்ரொவைடர். ஸோ டிஃபால்ட்டாக எந்த ப்ரொவைடரோட வெர்ஷன் டீடைல்ஸும் கொடுக்கலனா அது மும்பையில் கிரியேட் பண்ணும். நீங்கள் சிங்கப்பூர் தான் கொடுக்கணும்னா அதுக்கு ஏலியஸ்ன்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரொவைடர் போட்டு நீங்கள் அந்த ஏலியஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா விச் இஸ் AWS டாட் இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அங்கே அது அப்படியே இங்கே காப்பி பண்ணும். சிங்கப்பூரில் ஏர்போர்ட் சூப்பராக இருக்கும். அப்போ நான் சும்மா இங்கே ஏர்போர்ட் அப்படின்னு நான் இங்கே கொடுத்தேனாலும் இதை எடுத்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. அப்போ இதுதான் கனெக்டிவிட்டி. சில பேர் அந்த வேர்டு சிங்கப்பூர்ன்றதுக்கோட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக வேற ஏதாவது நேமை கொடுக்குறேன். விச் இஸ் ஏலியஸ், நீ ஏர்போர்ட் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ இந்த ப்ரொவைடர் வெர்ஷன் தான் நான் இங்கே மேப் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு 2 ரிசோர்ஸ் பிளாக்ஸ் இருக்குது. ஒன்று மும்பைலையும் சரி, இன்னொன்று சிங்கப்பூர்லேயும் எனக்கு கிரியேட் ஆகும். இது ஒரு தடவை நம்ம ரன் பண்ணி பார்த்துடணும்ல. இது அப்படியே காப்பி, ஸ்க்ரீன் கிளியர். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் பின்னாடி வந்துடுறேன். இப்போ நான் 1.2ன்ற ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது 2வது டாபிக். இதில் என்னோட மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை நான் :% பாட்டம் லெஃப்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கமாண்ட் எதுக்குன்னா மொத்தமாக என் ஃபைலை டெலீட் பண்ணிடு. இன்சர்ட் மோடு, இதை காப்பி, இங்கே ரைட் கிளிக் பேஸ்ட் அண்ட் சேவ் அண்ட் குவிட். இப்போ இது ஒரு புது லொக்கேஷன்றனால நான் மறுபடியும் டெரஃபார்ம் இனிட்ன்ற கமாண்டை கொடுக்குறேன். இது எனக்கு டெரஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணும். விச் இஸ் நான் 4.0ன்னு கொடுத்தனால 4.67 டவுன்லோட் பண்ணிடுது. இப்போ ஏன்னா இது புது ஃபோல்டர், நம்ம வேற வேற ஃபோல்டர் மாறனால உள்ள இருக்க இந்த டெரஃபார்மோட ஹிடன் ஃபோல்டரும் நமக்கு .terraformன்ற ஃபோல்டரும் இருக்காது. அது இருந்தால் தான் நீங்கள் டெரஃபார்ம் கமாண்ட்ஸை கிட் மாதிரி தான் இந்த டெரஃபார்ம் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு நம்மளோட மெஷினில் டெரஃபார்மை இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சிருக்கணும். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரொவைடர் வெர்ஷன் அப்படின்னு நான் மல்டிபிள் ப்ரொவைடர் நான் கொடுத்துருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. டெரஃபார்ம் பிளான் அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. பிளான்னு கொடுத்தா என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். விச் இஸ் இட்ஸ் கோயிங் டு கிரியேட் 2 VPCs, 1 in மும்பை அண்ட் 1 in சிங்கப்பூர். என்ன நேமிங்லனா மும்பை VPC அண்ட் சிங் VPCன்னு கிரியேட் ஆக போகுது. அப்போ 2 to addன்னு வருதுங்க. நான் என்ன பண்ணிடுறேன், டெரஃபார்ம் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். நம்ம அந்த டெரஃபார்ம் அப்ளையை எஸ் ஆர் நோவாவை நீங்கள் ஷார்ட்கட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு பாஸ் பண்ணலாம். இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்தனா 2 VPC டக்குன்னு கிரியேட் ஆயிரும். 1 செகண்டில் கிரியேட் ஆயிடுச்சு. மும்பை VPC 2 செகண்ட்ஸில் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட அக்கௌண்ட்டில் போயிட்டு VPCன்றதை நான் ஒரு புது டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெரஃபார்ம் இன்ஸ்டாலேஷன், வெர்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸு இதெல்லாம் தூக்கிடுறேன். இப்போ என்னோட VPCயில் போயிட்டு என்னோட VPC நான் கிளிக் பண்ணேன்னா சிங்கப்பூரில் சிங் VPCன்னு ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். மும்பையில் போனீங்கன்னா மும்பை VPCன்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ எனக்கு என்னன்னா நான் 2 ரீஜனில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டேன். ரைட். இப்போ இதே மாதிரியே இன்னொரு இன்டர்வியூ கொஷனும் கேட்பாங்க. என்னன்னா எனக்கு 2 ரீஜன் ஓகே, என்கிட்ட 2 AWS அக்கௌண்ட்ஸே இருக்குங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். 2 AWS அக்கௌண்ட் இருக்கா, நாட் அன் இஷ்யூ. இதே தான் இந்த ப்ரொவைடர் வெர்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ இங்கே ப்ரொவைடர் ஃபார் அக்கௌண்ட் 1ன்னு கொடுக்குறேன். இல்லை, அந்த கமெண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ரொவைடர் ஃபார் அக்கௌண்ட் 1 அண்ட் இதே மாதிரியே ப்ரொவைடர் ஃபார் அக்கௌண்ட் 2. நம்ம ப்ரொவைடர் பிளாக்ல தான் என்ன பண்ணுவோம், ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ கொடுப்போம். அப்போ இங்கே access_key இந்த நேமிங் இந்த இது கரெக்டாக இருக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா டாக்குமெண்டேஷனில் போயிட்டு AWS ப்ரொவைடர்னு கொடுத்தீங்கனாலே இங்கேவே இருக்கும். ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ, இதுக்கும் ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ. அப்போ நீங்கள் அக்கௌண்ட் 1ல் ஒரு யூசர் ரெடி பண்ணுங்க, அவருக்கு ஒரு ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ ரெடி பண்ணுங்க, அது இங்கே கொடுங்க. அப்போ இங்கே யூசர் 1ஓட ஆக்சஸ் கீ,
இங்கேயும் யூசர் ஒன்னோட சீக்ரெட் கீ, யூசர் ஒன் ஆஃப் அக்கௌண்ட் ஒன், யூசர் ஒன்னு இல்லை, யூசர் ஆஃப் அக்கௌண்ட் ஒன், அக்கௌண்ட் ஒன்ல ஒரு யூசர். அதே மாதிரியே அக்கௌண்ட் 2 உங்களோட ரெண்டாவது AWS அக்கௌண்ட்லேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு யூசரை கிரியேட் பண்ணுங்கள். அந்த யூசருக்கு ஒரு ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீயை ரெடி பண்ணுங்கள். அப்போ அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அதே கான்செப்ட் தான். ஆனால் இப்போ 2 ரீஜன் பதில் 2 AWS அக்கௌண்ட்ஸுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு VPCயும் இன்னொரு அக்கௌண்ட்டில் ஒரு VPCயும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணுறோம், அதே தான். இங்கே ஏலியஸும் நமக்கு வேணும். ஏலியஸ் ஈக்குவல் டு நான் ஏர்போர்ட்னு வச்சுருந்தேன்னா அதையும் நான் வச்சிடுறேன். அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரோல் ஒர்க் ஆகாது. ஏன்னா ரோல்னா என்ன பண்ணணும்னா ஒரே AWS அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் ரோல் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே 2 அக்கௌண்ட்னு வரனால ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீயை வச்சு ஒரு அக்கௌண்டோட ஆக்சஸ் கீ ஒரு ப்ரொவைடருக்கும் இன்னொரு அக்கௌண்டோட ஆக்சஸ் கீ இன்னொரு ப்ரொவைடருக்கும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ திஸ் இஸ் மை செகண்ட் டாபிக் விச் இஸ் மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் வித் ஏலியஸ். இந்த ஏலியஸ்னா என்ன? இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். நம்ம டெராஃபார்ம்ல லேர்ன் பண்ணுறது எல்லாமே இன்டர்வியூ கொஷின்ஸ் தான், A to Z நம்ம பார்க்குறது எல்லாமே. அண்ட் அது கூடவே நம்ம டெராஃபார்மையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே ஃபேமஸான கொஷின்ஸு. யூ நீட் டு ரிமெம்பர் தம் அண்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக மல்டிபிள் ப்ரொவைடர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. அண்ட் அது கூடவே மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் ரீஜன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், இது எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுறேன். டிஃபால்ட் ப்ரொவைடரு இங்கே நான் சிங்கப்பூர் ப்ரொவைடர் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ப்ரொவைடர் AWS.airport கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. ஏன்னா நீங்கள் இந்த கோடை நான் கிட்டபுக்கு புஷ் பண்ண போகிறேன். அப்போ கிட்டபுக்கு புஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். அண்ட் அது கூடவே இந்த டெராஃபார்மோட வேர்ஷனையும் நான் எடுத்து விட்டுறேங்க. ஏன் எடுத்து விட்டுறேன்னா இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா ஒர்க் ஆகும். லெட்ஸே ஒரு 1 year கழிச்சு 1.5 years கழிச்சும் இந்த வீடியோ யூடியூப்ல தான் இருக்க போது. அப்போ யாருன்னா பார்க்கும்போது டெராஃபார்மோட வேர்ஷன் அப்கிரேட் ஆயிருக்கலாம், 2 அப்படின்னு வந்திருக்கலாம். அந்த டைமில் இந்த வேர்ஷன்ன்ற கோடு எரர் அடிக்கும், ஒவ்வொரு வாட்டி மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரெக்வயர்டு வேர்ஷனுக்கு மட்டும் அந்த டாபிக் இருக்கட்டும், அடுத்தடுத்த டாப்பிக்லாம் அந்த கோடெல்லாம் எடுத்து விட்டுறேன். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த இங்கே இருக்கிற கோடு தானே ரெக்வயர்டு வேர்ஷன் க்ளோஸு. இப்போ இங்கே நான் கமெண்ட்ஸோடு கொடுத்துருக்கேன். டிஃபால்ட் ப்ரொவைடர் சிங்கப்பூர் டெரா விபிசி, சிங்கப்பூர் டெரா விபிசி. அண்ட் இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, சிங்குன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே இந்த வேர்ஷனை மட்டும் நான் மாற்றிடுறேங்க. டன். ஏன்னா இந்த ஃபைலை தான் நான் என்ன பண்ண போகிறேன், நான் கிட்டபுக்கு புஷ் பண்ண போகிறேன். இங்கே நான் வச்சிருக்கிற இந்த ஃபைலுன்றது நம்ம இப்போ டெம்பரரியாக நம்ம சும்மா கோடை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக நான் ஒரு டெம்பரரி ஃபைலை கிரியேட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2 டாபிக் பார்த்துட்டோம், விச் இஸ் ரெக்வயர்ட் வேர்ஷன், மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப ரொம்ப அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் விச் இஸ் இம்மியூட்டபிள்னா என்ன. ஆனால் இந்த ஃபைலுமே காலியாக தான் இருக்குது, இப்போ இதவே நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ இம்மியூட்டபிள்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இம்மியூட்டபிள்னா என்னென்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பழைய கோடெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இம்மியூட்டபிளுக்கும். ஓகே, ப்ரொவைடர் பிளாக்கு வேர்ஷன்லாம் வந்துருச்சு. அண்ட் அது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு விபிசியை கிரியேட் பண்ணுவோங்க. ஸோ ஒரு விபிசிக்கான கோடி நான் எடுத்துக்கிறேன். என்னென்னா இதவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ரிசோர்ஸ் பிளாக் டு கிரியேட் அ விபிசி இன் மை ப்ரொவைடர். இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபைல் தான், விச் இஸ் இம்மியூட்டபிள்ன்றதுக்கு அடியில் main.tfன்னு ஒரே ஒரு ஃபைல் இருக்குங்க. இப்போ இந்த இம்மியூட்டபிள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், டெராஃபார்மோட பிஹேவியரை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பெயிண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் நோட் பேட் இருக்கட்டும், WinSCP இதுக்கு மேலே வேண்டாம், நீ workspace will automatically saved. ஓகே ஓகே, ஸோ ஓகேன்னு கொடுத்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஐ ஹாவ் அ பெயிண்ட் அண்ட் இதில் நம்ம 3 கூட பிரிச்சுப்போம். ஸோ 1 அண்ட் என்னோட வீடியோ மறைக்காமல் இருக்கிற மாதிரி 2. இப்போ இந்த 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 this is going to be something called as your Terraform TF file, உங்களோட .tf ஃபைல். இதை நான் இப்படி எழுதி வச்சுக்கிறேன். உங்களோட .tf ஃபைல்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு. அண்ட் இது உங்களோட ஸ்டேட் ஃபைல், terraform.tf ஸ்டேட்னு வரும் பார்த்தீங்களா, அதுதான் என்னோட ஸ்டேட் ஃபைல். அண்ட் இது என்னோட இன்ஃப்ரா, AWS இன்ஃப்ரா, இப்படி நான் எழுதிக்கிறேன்.
ஆனால் இந்த இன்ஃப்ராவையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா கொஞ்சம் லெஃப்டில் வச்சுக்கிறேன். என்னோட வீடியோ வந்து அஃபெக்ட் ஆகாத வரைக்கும். ஓகே டன். இப்போ நம்ம இதை வச்சுப்போம். சூப்பர். ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ ஐ ஹாவ் மை TF ஃபைல், ஐ ஹாவ் மை ஸ்டேட் ஃபைல், ஐ ஹாவ் மை AWS இன்ஃப்ரா. அண்ட் இது கூடவே நான் ஒரு விஷயம் பண்ண மறந்துட்டேன். இங்கே நான் 2 விஷயத்தை கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன். DSTROY -auto -approve என்டர் கொடுத்தனா எனக்கு நான் கிரியேட் பண்ண 2 VPCயும் டிஸ்ட்ராய் ஆயிரும். இப்போ அது டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்மளோட அடுத்த டாபிக் விச் இஸ் இம்யூட்டபிள்னா என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, டெரஃபார்மில் ஒரு கோடு இருக்குங்க, விச் இஸ் ஒரு டெரஃபார்ம் பிளாக் இருக்குது, ப்ரொவைடர் பிளாக் இருக்குது. நான் ஒரே ஒரு VPC கிரியேட் பண்ணுறேன். எங்கே கிரியேட் பண்ணுறேன்னா, மும்பையில் கிரியேட் பண்ணுறேன். இதுதான் என்னோட கோடு, ரைட்? இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். cd.cd1.3. இப்போ நம்ம இம்யூட்டபிள் அப்படின்ற டாபிக்குள்ளே வந்துட்டோம். இதில் இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே என்னோட கோடை காப்பி அண்ட் இங்கே பேஸ்ட், சேவ் அண்ட் குவிட். டெரஃபார்ம் இனிஷியலைஸ், ஏன்னா இது புது ஃபோல்டர்ன்றனால டெரஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, TF ஃபைல் இருக்குது, ஸ்டேட் ஃபைல் இருக்குது, இன்ஃப்ரா இருக்குது, 3 இருக்குங்க. இந்த 3த்தை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேச போகிறோம். முக்கியமாக என்னென்னா, டெரஃபார்மோட பிஹேவியர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ டெரஃபார்ம் என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெரஃபார்முக்கு. அது என்னன்னா, ஸ்டேட் ஃபைலில் தான் என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்குன்ற ஞாபகத்தை டெரஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் மூலியமாக ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெரஃபார்மோட பிஹேவியரை பற்றி நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நவ் வாட் ஐல் டூ இஸ், ஸோ நம்ம இம்யூட்டபிள் அப்படின்னு ஒன்று இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைல் ஆல்ரெடி நான் எழுதியாச்சு, உள்ளே இருக்கா, எல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டெரஃபார்ம் அப்ளை டிஸ்ட்ராய் கமாண்டுக்கு கொடுத்தேன்ல, அதே மாதிரி அப்ளை கமாண்டில் ஆட்டோ அப்ரூவ்னு கொடுத்துறேன். எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு VPC கிரியேட் ஆயிரும். அப்போ என்னோட அஃபிஷியலான VPCயில் சிங்கப்பூரில் மும்பை VPCக்கு போயிடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே கிரியேட் பண்ண டெரா VPCன்ற பேரில் எனக்கு ஒரு VPC கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன வந்துருச்சுன்னா, இப்போ நான் இங்கே மெயினாக என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒவ்வொரு VPCக்கும் ஒரு நான் டேக் வச்சுருக்கேன். என்ன டேக்னா, நேமு டெரா VPC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் let me add the tag. ஓகே, இது அப்படியே காப்பி. ஸோ என்னோட டெரஃபார்ம் ஃபைலில் நேம் டெரா VPCன்னு எழுதினேன். அது அப்படியே ஸ்டேட் ஃபைல்லையுமே எழுதி வச்சிரும். என்னோட இன்ஃப்ராலையும் நேம் டெரா VPC அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். செக் பண்ணி பார்ப்போமா? என்னோட ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது கோடு, ஸ்க்ரீன் கிளியர். என்னோட கோடு என்ன இருக்குது, main.tf. அதில் டேக்ல நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட terraform.tf ஸ்டேட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணாலும் நீங்களே பார்க்கலாம், என்னோட VPCயோட டேக் என்ன இருக்குன்னா, டெரா VPCன்னு ஒரு டேக் இருக்கு. அப்புறம் ஃபைனலாக என்னோட டயக்ராமில் AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி, என்னோட VPCயோட இன்ஃப்ராவை செலக்ட் பண்ணி டேக்ஸ்ன்னு நான் போகிறேன். அங்கேயும் நேம் டெரா VPCன்னு ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்னோட 3 இடத்துல என்ன இருக்குன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த இம்யூட்டபிள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதோட பிஹேவியர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, டெரஃபார்ம் என்ன பண்ணுன்னா, இந்த TF ஃபைலை தான் அப்சல்யூட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ABSOLUTE அப்சல்யூட் அப்படின்னா இதுதான் உண்மை, ட்ரூத் அப்படின்ற மாதிரி. இந்த TF ஃபைலில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதுதான் ட்ரூத்து, அதை தான் டெரஃபார்ம் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சில பிஹேவியர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே, டெரஃபார்மோட பிஹேவியர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட AWS இன்ஃப்ராவில் போயிட்டு நான் மேனுவலாக ஒரு டேக் ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஒரு மேனுவலாகவே ஐம் கோயிங் டு ஆட் அ டேக். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த VPCயை செலக்ட் பண்ணி மேனேஜ் டேக்ஸ்ன்னு கொடுத்து ஆட் நியூ டேகு, இங்கே என்னன்னா யூடியூப்னு கொடுத்து லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு டேகை நான் ஆட் பண்ணிடுறேன். சேவ். அப்போ என்ன பண்ணிட்டேன், என்னோட கன்சோல்லே போயிட்டு நான் வேணும்னே என்ன பண்ணுறேன்னா, நான்
யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கு லேர்ன் வித் மித்ரன் இப்படின்னு ஒரு டேக் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மறைக்குதா? இல்லை. ஸோ இப்போ என்னோட யூடியூப் லேர்ன் வித் மித்ரன் சொல்லிட்டு ஒரு டேகை நான் மேனுவலாக போயிட்டு கன்சோலில் நான் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ டெரஃபார்ம் எதை ஆப்சல்யூட்னு நினச்சிக்கோன்னு சொன்னேன். டெரஃபார்ம் என்ன பண்ணுன்னா உங்கள் டிஎஃப் ஃபைலில் என்ன இருக்கோ அதுதான் ஆப்சல்யூட். நீங்கள் உங்கள் கன்சோலில் போயிட்டு யாருன்னா எந்த ரூலை சேஞ்ச் பண்ணாலோ மாடிஃபை பண்ணாலோ உங்களோட டிஎஃப் ஃபைல் என்ன இருக்கோ டெரஃபார்ம் அதுதான் ரெப்ளிகேட் பண்ணும். இப்போ நான் மேனுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வேணும்னே நான் ஒரு டேக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் டெரஃபார்ம் பிளான்ன்ற கமாண்ட் கொடுத்தா நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுவோன்னு. ஃபர்ஸ்ட் அது டெரஃபார்ம் ரெஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு கமாண்டை ரன் பண்ணுவோம். பிளான்னு கொடுத்தனா டெரஃபார்ம் ரெஃப்ரெஷிங் த ஸ்டேட் ஃபைல்னு ஒரு குட்டியாக இங்கே வரும். ஸோ ரெஃப்ரெஷிங் த ஸ்டேட் அப்படின்னு ஒரு வருது பார்த்தீங்களா? அது என்ன பண்ணுதுன்னா ரெஃப்ரெஷிங் ஸ்டேட்டில் ரெஃப்ரெஷிங் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா உங்களோட ஸ்டேட் ஃபைல் என்ன பண்ணுன்னா முதல்ல அதை அப்டேட் பண்ணும். இன்ஃப்ரால் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கோ அது அப்படியே ஸ்டேட் ஃபைலுக்கு அப்டேட் பண்ணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டெரஃபார்ம் ரெஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு கமாண்டு. இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே இதை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ முதல்ல நீங்கள் டெரஃபார்ம் பிளான்ன்ற கமாண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டூ சம்திங் கால்ட் அஸ் ரெஃப்ரெஷ். அது இன்டர்னலாகவே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா ரெஃப்ரெஷ் அப்படின்றது கமாண்டு ரன் ஆகுது. வென் யூ ரன் டெரஃபார்ம் பிளான் கமாண்டு இட் வில் ரெஃப்ரெஷ், மீனிங் இன்ஃப்ரால் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கோ அது அப்படியே ரெப்ளிகேட் ஆகுங்க. அப்போ இந்த இன்ஃப்ராவில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு என்ன வந்துருச்சுன்னா இதை டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே இருக்கிறது அப்படியே எனக்கு என்ன வந்துடும்னா எனக்கு ஸ்டேட் ஃபைலுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ அப்போ அவன் ஸ்டேட் ஃபைலுக்கு அப்டேட் ஆகி என்ன சொல்கிறான்னா நான் ரெஃப்ரெஷ்ன்ற கமாண்டை கொடுத்துருக்கேன், ஸ்டேட் ஃபைலில் இதை நான் அப்டேட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட டெரஃபார்ம் கோடையும் ஸ்டேட் ஃபைலையும் கம்பேர் பண்ணணும். கோடில் எத்தனை டேக் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸ்டேட் ஃபைல் எத்தனை டேக் இருக்குது? 2 இருக்குது. அப்போ டெரஃபார்ம் என்ன சொல்லுதுன்னா என்னோட டிஎஃப் ஃபைல் என்ன இருக்கோ அதுதான் உண்மை, அதுதான் ட்ரூத், அதை தான் நான் ரெப்ளிகேட் பண்ணுவேன், அதை தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். டிஎஃப் ஃபைலில் நீங்கள் ஒரே ஒரு டேக் தான் கொடுத்துருக்கீங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் இந்த யூடியூப் லேர்ன் வித் மித்ரன்னு மேனுவலாக க்ரியேட் பண்ண டேகை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ ரிமூவ்னா என்னன்னா இங்கே நல்லுன்னு அர்த்தம். அப்போ இதை நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். அப்போ இப்போ நீங்கள் டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், -auto -approve இப்போ நான் கொடுத்தேன்னா நான் மேனுவலாக க்ரியேட் பண்ண டேகை தூக்கி விட்டுருங்க. எப்படி தூக்கி விடுனா என்னோட டிஎஃப் ஃபைலில் ஒரே ஒரு டேக் தான் இருக்கா, அப்போ என்ன பண்ணும், இதை இங்கேருந்து எடுத்து விட்டுரும், இதையும் எடுத்து விட்டுரும், என்னோட இன்ஃப்ராலையும் எடுத்து விட்டுரும். இப்போ 3 இடத்துலையும் சேமாக இருக்கா, நவ் இட் இஸ் கன்சிஸ்டன்ட். அப்போ டெரஃபார்ம் இதை தான் மெயின்டைன் பண்ணும். உங்கள் டிஎஃப் ஃபைல் என்ன இருக்கோ அதுதான் உங்கள் ஸ்டேட் ஃபைல்லையும் சரி இன்ஃப்ராலையும் மெயின்டைன் பண்ணும். அப்போ இங்கே அந்த யூடியூப் அந்த லேர்ன் வித் மித்ரன் யூடியூப்ன்றதை தூக்கி விட்டுருச்சான். அப்போ நான் போயிட்டு இங்கே நான் என்னோட விபிசியை நான் ஓப்பன் பண்ணுறேன், மும்பையில் இருக்கிற விபிசியை. அதோட டேகை கிளிக் பண்ணனா இங்கே 2 இருக்குது, ஆனால் மேனேஜ் டேக்ஸ்ன்னு கொடுத்தா பாருங்களேன் இருக்காது. ஏன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அது போயிடும். 3 minutes ago ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேகை காணும். ஸோ மீனிங் நம்ம டிஎஃப் ஃபைலில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதுதான் ஆப்சல்யூட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ கொஷின். இதை எப்படி கேட்பாங்கன்னா சினாரியோ பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரியல் டைம் யூஸ் கேஸ் வச்சு சொல்லணும்னா நீங்கள் டெரஃபார்ம் வச்சு ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. செக்யூரிட்டி குரூப்பில் என்ன இருக்கும், 4-5 ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. என்னன்னா இந்த மாதிரி இந்த ஐபி அலோவ் பண்ணி, இந்த போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணு, 22 போர்ட் நம்பர் 443 3306 இந்த மாதிரி போர்ட் நம்பர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணு, இந்த சோர்ஸ்லேருந்து உள்ளே வரலான் இருக்கு. உங்கள் டீம் மெம்பர் யாரும் என்ன பண்ணுறாங்க, உங்களோட AWS கன்சோலில் போயிட்டு இந்த செக்யூரிட்டி குரூப்பில் ஒரு ரூலை அவங்க புதுசாக ஆட் பண்ணிடுறாங்க மேனுவலாக. ஆனால் இது டெரஃபார்ம் மூலியமாக வரல, அவங்க கன்சோலில் போயிட்டு மேனுவலாக ஆட் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ நான் டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தா என்ன பண்ணும், டெரஃபார்ம் தெரிஞ்சிடும் யாரோ ஒருத்தங்க என் கோடில் இல்லை, ஸ்டேட் ஃபைல்லையும் இல்லை, பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனுவலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ மேனுவலாக ஆட் பண்ணனால என்ன மீனிங், அப்போ அது கிடையாதுன்னு சொல்லிட்டு டெரஃபார்ம் அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த புதுசாக என்ன ரூல் ஆட் ஆகிருக்கோ அதை டெலிட் பண்ணி விட்டுருங்க. அப்போ நீங்கள் ஒரு செக்யூரிட்டி குரூப்பில் ஒரு ரூல் ஆட் பண்ணணும்னா கூட டெரஃபார்மில் கோடு எழுதுங்க, அந்த கோடை எழுதி நீங்கள் அப்ளை கொடுங்க, அப்போ நான் ஆட் பண்ணிடுவேன். அப்போ அவன் என்ன அப்போ என்னன்னா நீங்கள் கோடு மூலியமாக தான் வரணும். அப்போ நான் இப்போ கோடில் போயிட்டு இங்கே நான் யூடியூப்னு கொடுத்துட்டு இங்கே லேர்ன் வித் மித்ரன் இப்போ இதை கொடுத்து இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஸோ திஸ் இஸ் மை டேட்டா அண்ட் இங்கே நான் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணி vi main.tf
மொத்தமாக delete பண்ணிடுறேன். இன்சர்ட்டில் இதை பேஸ்ட்டு, சேவ் அண்ட் குவிட்டு. இப்போ நான் டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தேன்னா நான் என்னோட கோடில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் அன்டூ பண்ணிடுறேன். அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்னோட கோடில் நான் லேர்ன் வித் மித்ரன் யூடியூப்னு கொடுத்தனால அது என்ன பண்ணுன்னா என்னோட ஸ்டேட் ஃபைல்லையும் போயிட்டு அப்டேட் பண்ணிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராலையும் போய் அப்டேட் பண்ணிடும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட புட்டியை ஓப்பன் பண்ணனா எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா புதுசாக இந்த டேகை மட்டும் ஆட் பண்ணியிருக்கு. புதுசாக இந்த டேகை மட்டும் ஆட் பண்ணனால ஸோ எனக்கு வாட் ஹேப்பன்ட் இஸ் புதுசாக ஒரு டேக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கனால நான் வந்து இட் இஸ் ரெப்ளிகேட்டிங் டு மை இன்ஃப்ரா அண்ட் எனக்கு இந்த 3 இடத்துலையுமே க்ரியேட் ஆயிடுச்சுங்க. சரி, இப்போ நான் என்னோட AWS கன்சோல்லையுமே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி டேக்ஸை பார்த்தோன்னா ஒரு டேக் வந்துடும். இது ஒரு டாபிக். ஒரு டாபிக்னா என்னென்னா நம்ம டெரஃபார்மோட பிஹேவியர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டாபிக். இது நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ பார்த்துருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேலே நான் இன்னும் என்ன பண்ணுவேன்னா போக போக நம்ம இதை அப்டேட் பண்ண தான் போகிறோம். ஓகே, அப்போ உங்கள் TF5ல ஆப்சல்யூட்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது கூடவே இம்யூட்டபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. அது என்னது? ஸோ வாட் டஸ் டெரஃபார்ம் டஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 விஷயம் இருக்குது. நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறதுலேயே 2 விஷயத்தை சேஞ்ச் பண்ணலாம். என்னோட ரிசோர்ஸ்லேயே ஐ கேன் மாடிஃபை 2 திங்ஸ். ஒன்று, ஏதாவது டேக் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த லேர்ன் வித் மித்ரன் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட்டாக LWM அப்படின்னு நான் வைக்கிறேன். இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோட புட்டியில் போயிட்டு vi main.tfன்னு கொடுக்குறேன். மொத்தமாக delete பண்ணிடுறேன். இந்த புது கோடை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சேவ் அண்ட் குவிட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் கிளியர். டெரஃபார்ம் பிளான்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னன்னா இது ஒரு மைனர் சேஞ்சுன்னு சொல்லலாம். மைனர் சேஞ்சுனா என்னன்னா டேக்கில் மட்டும் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அப்போ டேக்கில் மாடிஃபை பண்ணனால டெரஃபார்ம் என்ன பண்ணுன்னா அந்த ரிசோர்ஸில் போயிட்டு எடிட் பண்ணி விட்டுரும். எடிட்னா அது அந்த டேகை மாடிஃபை பண்ணி மாற்றி விட்டுரும். அப்போ இங்கே பிளானில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வார்த்தை இருக்குது. ஆடு, சேஞ்சு, டிஸ்ட்ராய். ஸோ இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வி ஹேவ் ஆடு, சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ராய். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா 1 to சேஞ்சுன்னு வருது. அப்படின்னா இந்த லேர்ன் வித் மித்ரன்னா நான் LWM அப்படின்னு நான் மாற்ற போகிறேன். அப்போ LWMன்னு சொல்லிட்டு நான் மாற்றுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா இட் வில் ட்ரை டு சேஞ்ச் திஸ். ஓகே, அப்போ நான் இப்போ அப்ளைன்னு கொடுத்தனா எனக்கு இந்த லேர்ன் வித் மித்ரன் LWMன்னு குட்டியாக மாறிடும். இப்போ இதுவே நான் இதுக்கு பதில் நான் வேற ஒன்று மாற்றுறேங்க. இப்போ இந்த லேர்ன் வித் மித்ரனே அப்படியே இருக்கட்டும். ஆனால் இங்கே என்னோட 10.0ன்றதுக்கு பதில் 11.0ன்னு நான் போடுறேன். CIDR பிளாக்கை மாற்றுறேன். இப்போ main.tf ஓப்பன் பண்ணுவோம். மொத்தமாக delete பண்ணிக்கிறேன். பேஸ்ட் த கோடு, சேவ் அண்ட் குவிட்டு. இப்போ டெரஃபார்ம் பிளான்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு டேகை மாடிஃபை பண்ணுறோன்னா அது ஒரு மைனர் சேஞ்ச். இருக்கிறதுலே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு VPCயோட CIDR பிளாக்கே மாடிஃபை பண்ணுறோன்னா அது மாடிஃபை பண்ண முடியாது. அப்போ டெரஃபார்ம் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான டூல். அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஸோ வாட் இட் வில் டூனா இந்த புட்டியில் பார்த்தீங்கனாலே இட் வில் சே தட் 1 to destroy and 1 to add. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த VPCயை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ரீப்ளேஸ் என்னன்னா நீங்கள் உங்களோட CIDR பிளாக்கே மாற்றுறனால நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னால் போயிட்டு அது இருக்கிறதுல போய் எடிட் பண்ண முடியாது. அது அலௌடு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நீங்கள் ஒரு 10.0.16லேருந்து 11.0ன்னு கொடுக்குறனால திஸ் வில் ஃபோர்ஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன? இருக்கிற VPC டெலீட் ஆகிட்டு புதுசாக ஒரு VPC கிரியேட் ஆகுங்க. ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு இப்போ ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ நான் இப்போ இங்கே டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தேன்னா apply-auto-approve இப்போ கொடுத்தா எனக்கு இருக்கிற VPC என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அப்ளை கமாண்டோட லாஜிக்கை பாருங்களேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுது ஸ்டேட் ஃபைலை. முதல்ல என்ன பண்ணுதுன்னா என்னோட எக்ஸிஸ்டிங் VPCயை டிஸ்ட்ராய் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது? டிஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட். டிஸ்ட்ராய் பண்ணிட்ட அப்புறம் புதுசாக ஒரு VPCயை கிரியேட் பண்ணுது. அப்போ என்னோட VPC ஐடி இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ மாறி இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு புது VPC கிரியேட் பண்ணுறனால. அப்போ புது VPC கிரியேட் பண்ணனால இப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு VPC டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா புது VPC வந்துருச்சு. இப்போ புது VPCயோட ஐடி அதே மாதிரி அந்த டேக்ஸு அண்ட் அதோட CIDR பார்த்தீங்கன்னா 11.0ன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அப்போ டெரஃபார்ம் இஸ் அன் இன்டெலிஜென்ட் டூல் விச் இட் நோஸ். ஓகே, நம்ம மைனர் சேஞ்சாக இருந்தால் இருக்கிறதுல எடிட் பண்ணிடலாம். ஆனால் இந்த CIDR லெவலில் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதை நான் delete பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிடுவேன். அப்போ ஃபஸ்ட்டு delete பண்ணும், அடுத்து க்ரியேட் பண்ணும்.
இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெரஃபார்மோட பிஹேவியர்ஸ். இன்னும் சில பிஹேவியர்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். பட் ஃபார் நவ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தேர்டு டாபிக் விச் இஸ் இம்மியூட்டபிள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த இம்மியூட்டபிள்ன்ற அந்த வார்த்தைக்கே மீனிங் என்னன்னா, நம்ம ஒரு விபிசி ரிசோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணும்போதும் சரி, நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னா இட் வில் மாடிஃபை, அதை எடிட் பண்ணிடும். ஆனால் இதுவே மேஜர் சேஞ்சாக இருந்துச்சுன்னா அதை delete பண்ணி ரீக்ரியேட் பண்ணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, கூகுளில் போயிட்டு இம்மியூட்டபிள் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ அன்சேஞ்சிங் ஓவர் டைம் ஆர் unable டு பி சேஞ்ச்ட். ஸோ அப்போ டெரஃபார்ம் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு டெரஃபார்ம் இம்மியூட்டபிள் மீனிங் இன் டெரஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே, ஸோ in the context of Terraform, immutable infrastructure means once a resource is deployed, it is not modified or updated in place. So, அப்போ நம்ம மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா, மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது, இந்த டேக்ஸ் எல்லாமே. இந்த டேக்ஸ் எல்லாம் என்னன்னா நீங்கள் எப்போ வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே the resources can be modified or updated after the creation. ஆனால் இந்த சிஐடிஆர் பிளாக்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்னா அப்போ அது என்ன பண்ணுன்னா, இட் இஸ் delete பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணும். அப்போ இந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே டெரஃபார்ம் நமக்கு என்னன்னா இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் சில ரிசோர்ஸஸ்லாம் மியூட்டபிள், சில சேஞ்சஸ் எல்லாமே, சிலது எல்லாமே இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா செக்யூரிட்டி குரூப் எல்லாம் நீங்கள் எப்போ வேணால் ரூல் ஆட் பண்ணலாம், எப்போ வேணால் மாடிஃபை பண்ணலாம், தட் இஸ் எல்லாம் ஃபைன். ஆனால் இதுவே ஒரு மேஜர் சேஞ்ச், அந்த செக்யூரிட்டி குரூப்பை delete பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக delete பண்ணி அதை ரீக்ரியேட் பண்ணிடும். அப்போ இது எல்லாத்தையும் நமக்கு என்னன்னா மியூட்டபிள் இம்மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற டேர்ம்ஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா, டெரஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காகவே எது மியூட்டபிள் எது இம்மியூட்டபிள் அதுக்கே நாலேஜ் இருக்கு. ஸோ இட் நோஸ் எதை எப்போ மாடிஃபை பண்ணணும், எதை எப்போ delete பண்ணணுன்ற நாலேஜ் எல்லாமே டெரஃபார்முக்கு பில்ட்னாக இருக்குங்க. ஸோ அப்போ வித் திஸ் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். விச் இஸ் ப்ரொவைடர்னா என்ன, மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ்னா என்ன, அண்ட் இம்மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன மீனிங் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ சோஃபார் நம்ம 3 டாபிக் விச் இஸ் ரெக்வயர்ட் வெர்ஷன்னா என்ன, மல்டிபிள் ப்ரொவைடர்னா என்ன, அண்ட் மியூட்டபிள் இம்மியூட்டபிள் அந்த டேர்ம்ஸ்லாம் என்ன நம்ம பார்த்தோம். ஸோ மீனிங் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச்லாம் பண்ணுறீங்க, டேக்ஸ்லாம் மாற்றுறீங்கன்னா அது எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராவில் போய் எடிட் பண்ணிடும். ஆனால் இதுவே ஒரு விபிசியோட சிஐடிஆரே நீங்கள் மாற்றும் போது நம்ம பார்த்த மாதிரி அந்த விபிசியை delete பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரீக்ரியேட் பண்ணுது. ஸோ அப்போ டெரஃபார்ம்ன்றது டிபெண்டிங் ஆன் த சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பிஹேவ். ஸோ அப்போ மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, இம்மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கொஸ்டின் கேட்பாங்க. அதை நம்ம ப்ரீவியஸில் கூகுளில் என்ன பண்ணோம்னா நம்ம போயிட்டு மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிளுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா வி ஹவ் சீன் இட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம மூவிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு ஒரு 5 விபிசி கிரியேட் பண்ணணும், ஒரு 10 விபிசி கிரியேட் பண்ணணும், இல்லை 4 S3 பக்கெட் கிரியேட் பண்ணணும், அதெல்லாம் நான் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவுண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் டெரஃபார்ம் டிஸ்ட்ராய் auto approve நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நம்ம மறுபடியும் வில் கோ இன் டு அவர் நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் நம்ம மல்டிபிள் ரிசோர்ஸஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ 1.4 அப்படின்ற டாபிக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். இப்போ கவுண்ட்னா என்னது, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கவுண்ட். ஸோ கவுண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போது நான் மல்டிபிள் ரிசோர்ஸஸை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிபிள் ரிசோர்ஸஸ்னால் என்னது, இப்போ ரொம்ப சிம்பிள், நான் வந்து விபிசி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு விபிசிக்கான கோட் எழுதுகிறோம், சிஐடிஆர் பிளாக் கொடுக்குறோம், டேக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். எனக்கு இது ஒரு விபிசி கிரியேட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு மல்டிபிள் விபிசிஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கவுண்ட் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இந்த கவுண்ட் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் சம்திங் கால்ட் அஸ் மெட்டா ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஏன்னா டேரெக்டாக இன்டர்வியூ கொஷனில் கவுண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்காம வாட் இஸ் டெரஃபார்ம் மெட்டா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே மெட்டா ஆர்குமெண்ட்ஸ். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்களேன், டிபெண்ட்ஸ் ஆன், கவுண்ட்டு, ஃபார் ஈச், நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரொவைடரு, லைஃப் சைக்கிள், இது எல்லாமே மெட்டா ஆர்குமெண்ட்ஸ். அப்படின்னா இந்த மெட்டா ஆர்குமெண்ட்டை நீங்கள் எல்லா ரிசோர்ஸ் பிளாக்லையும் பயன்படுத்தலாம். அது விபிசி கிரியேட் பண்ண போதா, இல்லை S3 கிரியேட் பண்ண போதா, இல்லை EC2 கிரியேட் பண்ண போதா, அதெல்லாம் டசன்ட் மேட்டர். மெட்டா ஆர்குமெண்ட்ன்றதுனா எந்த ரிசோர்ஸ் பிளாக் கடியில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போது நம்ம ப்ரொவைடர், மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு விபிசி மும்பைலையும் ஒரு விபிசி சிங்கப்பூர்லையும் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ விபிசிக்கு பதில் இதுவே S3னா, இதுவே EC2னா, இதுவே RDSனா, அப்போ இங்கே என்ன ரிசோர்ஸ் பிளாக் வேணால் இருக்கட்டும்,
நான் ப்ரொவைடருன்ற டேகை யூஸ் பண்ணலாம் அந்த ரிசோர்ஸ் பிளாக் அடியில் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணாலும் சரி. அப்போ அதே மாதிரி தான் கவுண்ட்டுன்றது ஒரு மெட்டா ஆர்குமெண்ட்டு. நீங்கள் விபிசி கிரியேட் பண்ணுறீங்களா, S3 கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை EC2 கிரியேட் பண்ணுறீங்களாலாம் டசன்ட் மேட்டர். நீங்கள் என்ன கிரியேட் பண்ணாலும் இந்த கவுண்ட்டுன்ற ஒரு மெட்டா ஆர்குமெண்ட்டை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது ரிசோர்ஸ் பிளாக் அடியில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நம்ம இப்போ 1.4 இருக்கோம், விச் இஸ் நம்மளோட 4th டாபிக் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் விபிசி கிரியேட் பண்ணுறேங்க. இங்கே கவுண்ட் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் எனக்கு 2 விபிசி கிரியேட் ஆக போகுது. அப்புறம் இங்கே புதுசாக நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, இங்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்டெக்ஸ் நான் இங்கே கொண்டு வரேன். $curly bracket open curly bracket close. ஸோ இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு விபிசிஸ் 2 விபிசி கிரியேட் ஆக போகுது. 2 விபிசி எனக்கு வெவ்வேறு பேரில் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா சம்டைம்ஸ் S3 பக்கெட்லாம் ஒரே பேரில் இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணாது. IAM ரோல் ஒரே பேரில் இருந்துச்சுன்னா அலோவ் ஆகாது. அப்போ எனக்கு வேறு வேறு பேர் யூனிக் நேமாக வேணும். அப்போ நான் ஒரே ரிசோர்ஸ் பிளாக்கை வச்சு நான் மல்டிபிள் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறேன். அப்போ எப்படி நான் அந்த நேமிங் கன்வென்ஷனை டிஃபர் பண்ணுறதுனா, கவுண்ட்டை என்ன பண்ணுன்னா, அதுக்கு இப்போ நீங்கள் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ நீங்கள் கவுண்ட் 5ன்னு கொடுத்தீங்கன்னா முதல் விபிசிக்கு 0ன்ற இண்டெக்ஸ், ரெண்டாவது விபிசிக்கு 1ன்ற இண்டெக்ஸ், மூணாவதுக்கு 2ன்னு, அப்போ 0 1 2 3ன்ற இண்டெக்ஸஸ் கொடுக்குங்க. நான் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறேன், இப்போ நான் இங்கே 5ன்னு கொடுக்குறேன். இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட புட்டிக்கு வந்துடுறேன். vi main.tf இங்கே நான் மொத்தமாக delete பண்ணிவிட்டு இந்த கோடை 5 விபிசி கிரியேட் பண்ணுற கோடை நான் என்ன பண்ணிடுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேங்க. இப்போ நம்ம கோடை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு புது ஃபோல்டருன்றனால டெரஃபார்மை நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஆனால் நான் ரெக்வயர்டு வேர்ஷன்லாம் நான் கொடுக்கல. சூப்பர். அப்போ நான் டெரஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஓகே, நான் 3.0ன்னு கொடுத்துருக்கேன்னா, அப்போ 3ல லேட்டஸ்ட் வேர்ஷன் என்னன்னா 3.76ன்றதை டவுன்லோட் பண்ணிடும். இப்போ நான் டெரஃபார்ம் பிளான்னு கொடுக்குறேங்க. ஸோ டெரஃபார்ம் பிளான்னு கொடுத்தனா எனக்கு 5 விபிசி கிரியேட் பண்ணுற போகிற மாதிரி காமிக்கும். அப்போ 5 to add அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் ஒவ்வொரு விபிசிக்கும் இங்கே நேமிங் கன்வென்ஷனில் பாருங்களேன், AWS VPC டாட் மை விபிசி -1 டாட் மை விபிசி -1 பக்கத்தில் பிரேசஸில் 0ன்னு இருக்குது. அப்போ அந்த விபிசியை நீங்கள் டினோட் பண்ணுறதுக்கு 0. அப்போ இதுதான் முதல் விபிசி. அடுத்த விபிசி பாருங்களேன் 1ன்னு இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4ஓட நின்றும். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆனதுனால 0 1 2 3 4. அப்போ மொத்தமாக 5 விபிசி எனக்கு கிரியேட் ஆகுது. அப்போ இந்த 0 1 2 3ன்ற இண்டெக்ஸஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கன்னா என்னோட விபிசியோட நேமிங் கன்வென்ஷனில். அப்போ நான் டெரா -VPC மும்பை நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது ஒரு வேரியபிளாக நடுவில் நான் என்னோட ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் நான் இன்சர்ட் பண்ணுறதுனால, ஸோ டபுள் கொட்டேஷனில் இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் இந்த டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணுறதுனால இந்த $curly bracket open $curly bracket close இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு நடுவில் நான் என்னோட கவுண்ட்ன்ற ஆர்குமெண்ட் டாட் எனக்கு நான் இண்டெக்ஸ்ன்னு சொன்னால இண்டெக்ஸ். அப்போ முதல் விபிசிக்கு பேர் என்ன வரும்னா டெரா -VPC -மும்பை -0. அப்போ பாருங்களேன் நீங்களே, முதல் விபிசிக்கு டெரா -VPC -மும்பை -0, ரெண்டாவதுக்கு -1, மூணாவதுக்கு -2, -3, -4ன்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு விபிசிக்கும் 0 1 2 3ன்ற நேமிங் கன்வென்ஷனில் வைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு 2 போதும், ஸோ 2 விபிசி மட்டும் கிரியேட் பண்ணு நான் சொல்லிக்கிறேன். நான் மறுபடியும் என்னோட main.tf ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் இன்சர்ட் மோடில் என்னோட கவுண்ட் ஈக்குவல் டு 2னே மாற்றிட்டு நான் சேவ் அண்ட் குவிட் பண்ணிவிட்டு டெரஃபார்ம் அப்ளை -auto -approve இப்போ கொடுத்துட்டேன்னா எனக்கு 2 விபிசி எங்கே கிரியேட் ஆயிரும்னா மும்பை ரீஜனில் கிரியேட் ஆயிரும். அதை நான் குவிக்காக என்ன பண்ணுறேன், என்னோட விபிசியோட கன்சோலில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு 2 விபிசி நான் கிரியேட் ஆகிருக்கிறத நான் லைவாக காமிச்சிட்டாலே வித் 0 அண்ட் வித் 1ன்ற டேக்கில் கிரியேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே இட் ஷுட் பி டன். இப்போ எனக்கு மும்பை ரீஜனில் இருக்கிறது வேணும். ஸோ அப்போ மும்பை ரீஜனில் ஒரு புது டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ மும்பை ரீஜனில் டெரா -VPC -0 டெரா விபிசி மும்பை -1 அப்படின்னு சொல்லிட்டு 2 விபிசி எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. டன். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா எப்படி மல்டிபிள் ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கவுண்ட் அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு இன்னொரு மெட்டா ஆர்குமெண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம சோஃபார் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரொவைடர்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் கவுண்ட்னா இப்போ என்னன்னு பார்த்துட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் ஈச் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லைஃப் சைக்கிள் டிபெண்ட்ஸ் ஆன் இது எல்லாத்தையும், இது அஞ்சுத்தையுமே பார்த்துட்டோம்னா அதுக்கு மேலே மெட்டா ஆர்குமெண்ட்ஸே கிடையாது. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்சராக சொல்லிடலாம். ஸோ அப்போ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார் ஈச்னா என்ன, அதுதான் நம்மளோட அடுத்த டாபிக். ஸோ இப்போ நான் டிஸ்ட்ராய் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், 2 டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கவுண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபார் ஈச் அப்படின்ற டாபிக்கு போவோங்க. அப்போ ஃபார் ஈச் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் ஆல்சோ ஏதோ தப்பா இருக்கு, ப்ரொவைடர் AWS ரெக்வயர்டு வெர்ஷன், இதெல்லாம் இந்த லைன் வேண்டாம். 3 வெர்ஷன் 3. எனக்கு நான் 4 இல்லை 3 தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால் நான் 3யோட வெர்ஷனே நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஓகே, ஸோ ப்ரொவைடர் ஓகே, ஏபி ரீஜன் சவுத் ஓகே. அண்ட் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு S3 பக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறோங்க. பட் ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஏதோ பெருசாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நத்திங் மச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 3 S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடை நான் எழுதுறேன். இதை மட்டும் வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரீவியஸாக கவுண்ட் ஈக்குவல் டு 3, 4, 5, 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 வருங்க. ஆனால் இப்போ கவுண்ட்டுக்கு பதில் ஃபார் ஈச் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபார் ஈச்ன்றது என்னன்னா ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஃபார் ஈச்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, கீ வேல்யூ பேர் கொடுப்போம். அப்போ ஃபார் ஈச்னு கொடுத்து நான் இங்கே ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்னோட கீ டெவ், என்னோட வேல்யூ இதுதான். அப்போ டெவ் QA UATன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 3 டேட்டா நான் 3 கீ வேல்யூ பேர் கொடுத்துருக்காங்க. கீ வேல்யூ இவங்க 2 பேரும் சேர்ந்தது ஒரு பேர், அதனால கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை கீ வேல்யூ பேர் கொடுத்துருக்கேன்னா 3 கீ வேல்யூ பேர் கொடுத்துருக்கேன். அப்போ 3 கீ வேல்யூ பேர் கொடுத்தா எனக்கு 3 S3 பக்கெட் கிரியேட் ஆகும். எத்தனை கீ வேல்யூ பேர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, அப்போ நான் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸ் பேர் S3 பக்கெட்டு, நான் ஃபார் ஈச்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே இருக்கிற டேட்டாவை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம என்னென்னா, என் பக்கெட்டோட பேர் என்னது, இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங்கில் நம்மளோட வேரியபிளை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோங்க. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நான் லெட் மீ டெலீட் ஆல் ஆஃப் தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் ஈச், அப்போ நம்ம எப்படி இங்கே கவுண்ட் டாட் இண்டெக்ஸ்ன்னு நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம், அதே மாதிரி இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஈச் டாட் கீனா என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் கீ, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வேல்யூ. அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஈச் டாட் கீ வரட்டும். அப்போ இங்கே டெவ், அப்புறம் இங்கே நடுவில் என்ன இருக்குது, ஒரு குட்டியோ ஒரு ஐஃபன் இருக்குது. அப்போ ஐஃபன் ஈச் டாட் வேல்யூ என்னது, மை டி ஆப் பக்கெட் அதான். அண்ட் 4 நான் ஒரு யூனிக் நேமுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா 111 கொடுத்துக்கிறேன். ஓகே, டன். ஸோ அப்போ நான் என்னோட வேல்யூ நான் கொடுத்தனால மை டி ஆப் பக்கெட்டு 111 இல்லை லேர்ன் வித் மித்ரன் LWM அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் ஓகே தான். நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாவை இட் வில் ரீப்ளேஸ் தட். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்னா, என்னோட மை டெவ் ஆப் பக்கெட்டு லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வரும்னா LWMன்னு சொல்லிட்டு இதுதாங்க என்னோட பக்கெட்டோட பேர். பக்கெட் ப்ரைவேட் பக்கெட்டு, ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு ப்ரைவேட்டு. அப்புறம் நம்ம பக்கெட்டுக்கு டேக்ஸ் கொடுக்குறோம். இப்போ இங்கே டேக்ஸும் என்னென்ன இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம 2ஆக கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்விரான்மெண்ட் அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை ரேஸ் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாகவே நான் என்ன கொடுக்கலாம், ஈச் டாட் கீ அப்படின்னு நான் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தனா என்ன ஆன்சர் வரும்னா, இந்த இடத்துல டெவ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும். இப்போ எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, இந்த டெவ் கூட எக்ஸ்ட்ரா எண்டிங்கில் நான் ஏதாவது ஒரு நம்பர் வரணும், இல்லை இப்படி LWMன்னு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே ஈச் டாட் கீ, இதுக்கப்புறம் என்ன இருக்கணும், அந்த கீ டெவ், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஐஃபன் LWMன்னு வரணும். அப்போ நான் இங்கே என்ன கொடுக்கணும், ஐஃபன்னு LWM இப்படி கொடுக்கணும். ஆனால் இங்கே நான் எப்படி இது ரீப்ளேஸ் ஆகும்னா, நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளாக நம்ம மாற்றுறோம். ஸோ அப்போ ஒரு வேரியபிள் இந்த இடத்துல ஈச் டாட் கீ, அப்போ என்னென்னா டெவ் வந்துடு, ஐஃபன் LWMன்னு கடைசியில் ஆட் பண்ணிடு. அப்போ இது நான் என்ன பண்ணுறேன், அப்படியே டபுள் கொட்டேஷனில் இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்றேன். அப்போ நீங்கள் வெறும்னே ஒரு வேல்யூ மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே ஈச் டாட் வேல்யூன்னு கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி பின்னாடி நடுவில் ஐஃபன் இந்த மாதிரி ஏதாவது வரும்போது அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங்காக போட்டுட்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுங்க. ஐஃபன் உங்களுக்கு பிடிச்சமான ப்ரிஃபிக்ஸ்லையோ சஃபிக்ஸ்லையோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா மை
அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரிஃபிக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மை ஐஃபனு டெவ் ஐஃபனு எல்டபிள்யூஎம் இதுதான் என்விரான்மெண்ட்டு. பக்கெட் நேம்ன்றது மறுபடியும் நான் இங்கே என்ன கொடுத்தனோ அதே தான் இங்கேயும் வருது, விச் இஸ் dev my dapp bucket learn with Mithran. வேல்யூ என்னது, வெறும் இந்த வேல்யூ மட்டும் எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ இதுதான் என்னோட என் டேக்ஸாக ஆட் ஆகுங்க. இது எதுக்குன்னா முதல் பக்கெட்டுக்கு. ரெண்டாவது பக்கெட் என்னது, இதுக்கு போயிடும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா QA my QApp பக்கெட்டு, QA ஐஃபன் LWM, QA ஐஃபன் my QApp bucket LWM, my QApp bucket LWM இந்த மாதிரி மாறிடும். மூணாவதுக்கு U18 வந்துடும். அப்போ நீங்கள் இங்கே எத்தனை கீ வேல்யூ பேர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆகும். நம்ம இது ஒரு தடவை ப்ராக்டிக்கலாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னா சூப்பர். cd1.5ன்ற டாபிக் போவோம். ஸ்க்ரீன் கிளியர், vi main.tf ஃபைல், இன்சர்ட். அதுக்கு முன்னாடி இன்சர்ட்டுக்கு முன்னாடி மொத்தமாக delete பண்ணிடுறேன். இல்லையே, நான் delete பண்ணுறதுக்கு பதில் குவிட் பண்ணுற கமாண்டை ரன் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக பேஸ்ட் பண்ணிடுறேன் அண்ட் சேவ் அண்ட் குவிட்டு. டெரஃபார்ம் இனிஷியலைஸ் எனக்கு இனிஷியலைஸ் ஆயிரும். அண்ட் டெரஃபார்ம் பிளான்ன்ற கமாண்டை ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ டெரஃபார்ம் பிளான்ன்ற கமாண்டை கொடுத்தனா எனக்கு 3 பக்கெட் கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் காமிக்கும். அண்ட் ஓகே, இந்த ப்ரைவேட் அப்படின்றது டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனில் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் ஒர்க் ஆகும். 3 to add அப்படின்னு வருது. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே போவோம். ஓகே, இங்கே தான் டெரஃபார்ம் பிளான்னு கொடுத்துருக்கேன். அப்போ முதல் பக்கெட் பேர் என்னன்னா AWS S3 பக்கெட்டு, மை S3 பக்கெட்டு. அப்புறம் ப்ராக்கெட்டில் கவுண்ட்டுன்னு கொடுக்கும்போது என்ன வந்துருச்சு, 0 1 2 3ன்னு வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கீஸ் வருங்க. அப்போ முதல் டெவ் அப்படின்ற கீ வந்திருக்கு. அப்போ இதில் நம்மளோட பக்கெட்டோட பேர் என்னன்னு வைக்கிறோம், டெவ் மை dapp பக்கெட் ஐஃபன் LWM. அதே மாதிரியே டேக்ஸில் என்னென்னலாம் ஆட் பண்ணுற பாருங்க, மை ஐஃபனு. இந்த இடத்துல நான் டெவ்ன்ற வார்த்தை வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த இடத்துல வேரியபிள் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஐஃபன் LWM. அப்போ அதே மாதிரியே வருது. அண்ட் பக்கெட் நேம் என்னன்னா இங்கே கொடுத்துருக்கனால டெவ் ஐஃபன் மை dapp பக்கெட்டு. அப்புறம் வெறும் ஈச் டாட் வேல்யூ மட்டும் வாங்கினோன்னா என்னோட வேல்யூ மட்டும் விச் இஸ் இதான் என்னோட வேல்யூ, அது மட்டும் இங்கே வந்துருச்சு. அப்போ இதே மாதிரி அடுத்த பக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னாலும் மை QA இது, அதே மாதிரி QA மை QApp மை QApp. அப்புறம் UAT மை UAT ஆப்பு மை UAppன்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்குங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபார் ஈச் அப்படின்ற டாபிக் மூலியமாக நம்ம ஈச் டாட் கீ ஈச் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீயை தனியாகவும் வேல்யூவை தனியாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம நேமிங் கன்வென்ஷனில் டேக்ஸில் எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் ஈச் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா இங்கே மேப் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. நம்ம இன்னும் அந்த டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம பார்க்கல. அது நம்ம நெக்ஸ்ட் டேல விச் இஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வி வில் லேர்ன் அபவுட் வேரியபிள்ஸ், ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, மேப்பு, லிஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் இது நம்ம மேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மேப்புன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ நவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார் ஈச்னா என்னென்னு பார்த்தோம். ஆனால் ஃபார் ஈச்லேயே நம்மளுக்கு 2 செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ லிஸ்ட் இருக்குன்னா ஜாக்கு, ஜேம்ஸ், மது, டேவ் அப்படின்னு சொல்லிட்டு டெரஃபார்ம் ஜாக், டெரஃபார்ம் ஜேம்ஸ் அந்த மாதிரி. ஸோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ இந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே என்னென்னா நம்ம ஒரு மல்டிபிள் IAM யூசர்ஸ் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து என்னென்னா மேப் கிடையாது. மேப்னா என்னென்னா இங்கே கீ வேல்யூ பேர் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் லிஸ்ட் எலமெண்ட்ஸாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட் எலமெண்ட்ஸே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி 2 செட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி யூ கேன் கன்வெர்ட் இட் டு அ செட் விச் இஸ் அந்த மேப் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி தென் யூ கேன் லான்ச் இட். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் cd.cd1.6 அந்த கோடை ரன் பண்ணி காமிக்கிறேன். டெரஃபார்ம் init அண்ட் டெரஃபார்ம் பிளான். ஏன்னா ஃபார் ஈச் அப்படின்றது ஒரு கீ வேல்யூ பேருக்கு தாங்க ஒர்க் ஆகும். அப்போ நான் கீ வேல்யூ பேர் இல்லை, என்கிட்ட ஒரு லிஸ்ட்டு தான் இருக்குது. அப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்றது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். அதனால நான் 2 செட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இன்னும் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது.
ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு நிறைய இன்னும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. அது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். வச்சு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனு, நியூமரிக் ஃபங்க்ஷன்ஸு, நம்ம ஒரு லிஸ்ட்டில் சின்ன நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு, பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இது ஆல்மோஸ்ட் கோடிங் மாதிரியே தான். கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே நிறையா இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் 2set அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணி, ஸோ 2set அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஸோ ஒன்று நான் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம ஒரு லிஸ்ட் எலமெண்ட்ஸை வச்சுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, வி ஆர் கிரியேட்டிங் அ மல்டிபிள் யூசர்ஸ் வித் டெரஃபார்ம். ஸோ நம்ம இப்போ ஒரு மல்டிபிள் யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம், விச் இஸ் பை யூசிங் கவுண்ட் ஃபார் ஈச். கவுண்ட்னாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒரு கவுண்ட் 5ன்னு கொடுப்போம், இண்டெக்ஸ் 0 1 2 3ன்னு வரும். ஃபார் ஈச்சில் கீ வேல்யூ பேர்ஸ், மோஸ்ட்லி மேப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் செட்டுன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம லிஸ்ட்டே இருந்தாலும் செட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம இப்போதைக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இது என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் டெரஃபார்ம் சீரிஸ் கம்ப்ளீட்டாக முடியல. அப்போ நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் நம்ம இந்த 2set ஃபங்க்ஷன்னா என்ன, இன்னும் இதை தாண்டி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் ஆல்சோ லேர்னிங் தட். ஸோ இப்போ ஃபார் நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இன்னும் நம்மளுக்கு சில மெட்டா ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. அந்த மெட்டா ஆர்குமெண்ட்ஸில் நம்ம ஒன் ஆஃப் த மெட்டா ஆர்குமெண்ட் நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா, நம்ம 2set ஃபங்க்ஷனா அதுக்கு மேலேயே இப்போ நம்ம மெட்டா ஆர்குமெண்ட்டுக்கு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுச்சுன்னா, கவுண்ட் பார்த்தோம், ஃபார் ஈச் பார்த்தோம், ப்ரொவைடர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம லைஃப் சைக்கிளில் கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய், ப்ரிவெண்ட் டிஸ்ட்ராய், இக்னோர் சேஞ்சஸ், இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ அடுத்த ஒரு 3 டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இது 3மே இந்த லைஃப் சைக்கிள் அப்படின்ற மெட்டா ஆர்குமெண்ட்டுக்கு அடியில் வருது. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன்ன்ற மெட்டா ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய் இந்த டேர்முக்கு என்ன மீனிங், ஸோ வாட் டஸ் இட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலாக நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க இந்த லைஃப் சைக்கிள். நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ 1.7ல் இருக்குமா, நான் ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கேனா, இல்லை நம்ம எதுவும் ரன் பண்ணலை, டெரஃபார்ம் பிளான் கமாண்ட் மட்டும்தான் கொடுத்தோம். ஓகே, இப்போ நான் 1.7ல் உள்ளே போய்க்கிறேன், விச் இஸ் கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய்ன்ற டாப்பிக்கு. இதில் டெரஃபார்மை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ இனிஷியலைஸ் மை டெரஃபார்ம். அண்ட் டெரஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இந்த கோடில் என்ன பண்ணுவோன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து இந்த லைஃப் சைக்கிள் ரூலை நான் என்ன பண்ணிடுறேன், இதை கட் பண்ணி நான் கொஞ்சம் கீழே தனியாக வச்சுக்கிறேன். அந்த கோடை இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ டெரஃபார்ம் பிளாக்கு, ப்ரொவைடர் பிளாக்கு. நான் கிரியேட் பண்ணுறது ஒரு ரிசோர்ஸு விச் இஸ் மும்பை ரீஜனில் நான் ஒரு விபிசியை கிரியேட் பண்ணுறேன். இந்த கோடை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இது அப்படியே vi main.tf மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு இன்சர்ட் மோடு, பேஸ்ட்டு, சேவ் அண்ட் குவிட்டு, டெரஃபார்ம் அப்ளைன்னு நான் கொடுத்துட்றேங்க. ஸோ அப்ளைன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் மை விபிசி. ஃபஸ்ட்டு ஒரு விபிசி கிரியேட் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு விபிசி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னா, இந்த சிஐடிஆர் பிளாக்கை 12லேருந்து 10ன்னு மாற்றுறேங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ 12ல் கிரியேட் பண்ணியிருக்கேன், இதை நான் 10ன்னு மாற்ற போகிறேன். அப்போ நான் இப்போ என்னோடய ஃபைலை ஓப்பன் பண்ணி அதே மாதிரி இன்சர்ட் மோடில் போயிட்டு நான் இங்கே 12ன்னு இருக்கிறத 10 அப்படின்னு நான் மாற்றிட்டு சேவ் அண்ட் குவிட். ஸோ இப்போ நான் மறுபடியும் டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த பிஹேவியரை பாருங்களேன். இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு நம்ம ஆல்ரெடி அந்த இம்யூட்டபிள்ன்ற டாப்பிக்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த விபிசி மஸ்ட் பி ரீப்ளேஸ்டு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, திஸ் வில் பி ஃபோர்ஸஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நவ் 1 to add 1 to destroy முதல்ல நம்மளுக்கு என்ன பண்ணுது, டிஸ்ட்ராய் பண்ணுது. அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுதுங்க. இதுதான் டெரஃபார்மோட டிஃபால்ட் பிஹேவியர். முதல்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அப்புறம் புதுசாக நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த பிஹேவியரை நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த லைஃப் சைக்கிள் ரூலு. ஸோ வச்சஸ் என்னென்னா, எனக்கு கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய் அப்படின்ற ஒரு லைஃப் சைக்கிள் ரூலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ரூல் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா, இனிமே நான் இப்போ இந்த மறுபடியும் இந்த விபிசி ஐடியா நான் 11ன்னு மாற்றுறேங்க. 11ன்னு மாற்றிக்கிறேன். இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம், மொத்தமாக டெலீட் பண்ணிடுவோம். இன்சர்ட் மோடில் புது கோடை பேஸ்ட் பண்ணிடுறேன், சேவ் அண்ட் குவிட் பண்ணிடுறேன். இப்போ நான் டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுக்குறேன். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன்,
10லேருந்து 11ன்னு மாற்றிருக்கேன். அப்போ திஸ் வில் ஆல்சோ பி ஃபோர்ஸிங் அ ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஆனால் முதல்ல என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன், இப்போ கிரியேட் பண்ணுதுங்க. கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் டிப்போஸ்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்ட்ராய் பண்ணுது. அப்போ இந்த பிஹேவியரை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைஃப் சைக்கிள்னு ஒரு கான்ஃபிகரேஷன் மூலியமாக நீங்கள் கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெரஃபார்மோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் சைக்கிள் கான்ஃபிகரேஷன் ரூல். அப்போ அதே மாதிரியே இன்னொரு லைஃப் சைக்கிள் ஆப்ஷன் என்னென்னா ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய்ன்னு இருக்குது. நான் இதெல்லாமே மிஸ்ஸிங்கில் இருக்குது கோடு. ஓகே, ஸோ லெட் மீ ஆட் தட் ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய்னாலுமே. ஸோ நம்மளுக்கு என்னென்னா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய்னு ஒன்று பார்த்தோம். இப்போ அதே மாதிரியே ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. இது என்னது அப்படின்னா என்னோட கோடுக்கே போயிடுறேன். இங்கே இருக்கிற டாப்பிக்கே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இங்கே பேஸ்ட்டு இங்கே நம்ம கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய்ன்ற டாப்பிக்கு பதில் நம்ம ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய் ஈக்குவல் டு ட்ரூ. அவ்வளோதான். பேர்லேயே ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய்ன்னு இருக்கா, ஏன் நம்ம அந்த ஃபைல்லே நான் கூட போயிட்டு இதை ஆட் பண்ணிடுறேங்க. நம்ம என்னென்னா இங்கே எதுக்கு ப்ரொவைடர் டு சிங்கப்பூர்லாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். டிஃபால்ட் ப்ரொவைடரே இருக்கட்டும். அண்ட் வேர்ஷன் வந்து 3.0 அந்த வேர்ஷனே இருக்கட்டும். அண்ட் ஏபி சவுத்து. அண்ட் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நான் எக்ஸிஸ்டிங்காக இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிற கோட்லேயே போயிட்டு கூட இந்த எக்ஸ்ட்ரா ரூலை ஆட் பண்ணிடுறேன். ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய் ஈக்குவல் டு ட்ரூன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா விஐ என்னோட எக்ஸிஸ்டிங் ஃபைல்லேயே ஆல்ரெடி நான் ஒரு விபிசி கிரியேட் பண்ணி தானே வச்சிருக்கேன். இதில் இந்த கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய் கடியிலே போயிட்டு கூட நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ லைன் ஆட் பண்ணுறேங்க, விச் இஸ் ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ நம்ம சேவ் பண்ணி குவிட் பண்ணிடுவோம். டன். இப்போ நம்ம எதுக்கும் ஒரு தடவை டெரஃபார்ம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ தட் நான் எழுதின கோடை அதை என்ன பண்ணிடுவோம்னா ஒரு தடவை படித்து இட் வில் ரிமெம்பர் தட் இட் வில் ரெஃப்ரெஷ் த ஸ்டேட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் த கான்ஃபிகரேஷன். ஓகே, டன். இப்போ நான் போயிட்டு டெரஃபார்ம் அப்ளைன்ற கமாண்ட் மாதிரி இப்போ டெரஃபார்ம் டிஸ்ட்ராய்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த டெரஃபார்ம் டிஸ்ட்ராய் கமாண்டை நான் ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். நான் டெரஃபார்ம் டிஸ்ட்ராய் கமாண்டை ரன் பண்ணாலுமே எனக்கு என்னோட ரிசோர்ஸை டிஸ்ட்ராய் பண்ண விடாது. ஏன் விடாதுன்னா ரொம்ப சிம்பிள். ரிசோர்ஸில் லைஃப் சைக்கிள் ப்ரிவென்ட் டிஸ்ட்ராயை செட் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த பிளானில் நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இப்போ நான் டிஸ்ட்ராய் பண்ண விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் எதாவது கிரியேட் பண்ணியிருக்கலாம். தெரியாதனமாக கூட யாருமே அந்த ரிசோர்ஸை டிலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் ரூலை ஆட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாலுமே டெரஃபார்ம் அதை டிஸ்ட்ராய் பண்ண அலோவ் பண்ணாதுங்க. அப்போ இதுக்கு தான் நீங்கள் ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய்ன்ற ஒரு லைஃப் சைக்கிள் ரூல். இதெல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான், பட் இதெல்லாமே நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸாக கூட எடுத்துப்போம். டெரஃபார்மோட பிஹேவியரை நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய், ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய்லாம் என்னென்னு. ஃபைனலாக நம்ம இக்னோர் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நம்ம ஒன்று பார்த்துருந்தோம், டெரஃபார்மோட பிஹேவியர். அதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இக்னோர் சேஞ்சஸை பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இப்போ விச் இஸ் நம்ம ஃபைனல்லாம் வந்துட்டு இருக்கோம். இக்னோர் சேஞ்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் மை கோட் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஓகே, மேபி ஐ செக் ஆன் திஸ் கோட். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா பட் ஸ்டில் இக்னோர் சேஞ்சஸ்னால் என்ன அதை பற்றி நம்ம இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கோடு இன்னும் மெஸ்ஸிங்கில் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், குவிக்காக லெட் மீ ரிமூவ் எவ்ரி திங் அண்ட் இக்னோர் சேஞ்சஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் இம்யூட்டபிள்ன்ற டாப்பிக்கோட கோடு தான் நமக்கு இங்கேயும் தேவைப்படுதுங்க. அப்போ நான் இதை இங்கேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். டன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சஸ்லாம் காமிச்சிருந்தேன். என்ன டிஃப்ரென்சஸ்னால் நம்மளுக்கு மொத்தமாக நம்ம 3ஆக பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ஒன்று உங்களோட டெரஃபார்மோட கோடு, இன்னொன்று உங்களோட ஸ்டேட் ஃபைலு, இன்னொன்று உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் நம்ம டெரஃபார்மோட கோடை தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் கால்ட் அஸ் அப்சல்யூட், ABSOLUTE. அப்படின்னா என்னன்னா சோர்ஸ் ஆஃப் ட்ரூத், இல்லை இதுதான் நம்ம டெரஃபார்ம் எப்பவுமே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேர்மாக நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ அதே மாதிரியே நம்மளுக்கு ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபைலும் இருக்குது, விச் இஸ் terraform.tf state அப்படின்ற பேரில் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அண்ட் இது என்னோட AWSோட இன்ஃப்ரா. இப்போ டெரஃபார்ம் எப்பவுமே என்ன பண்ணும், உங்கள் கோடில் என்ன இருக்கோ அதை தான் உங்கள் ஸ்டேட் ஃபைலையும் சரி இன்ஃப்ராலையும் சரி சிங்க்ரனைஸ் பண்ணும். அதுதான் அதோட ரூல். அது அப்படி தான் மெயின்டைன் பண்ணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோட் அப்படியே காப்பி
நம்மளோட இங்கே நான் ஒரு தடவை main.tf ஓப்பன் பண்ணி இந்த ட்ரூவை ஃபால்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். இல்லை அந்த லைனே எடுத்து விட்டுருந்தாலும் ஓகே. இப்போ டிஸ்ட்ராய் பண்ணால் டிஸ்ட்ராய் ஆயிரும். ஏன்னா நம்ம ப்ரிவென்ட் டிஸ்ட்ராயை ஃபால்ஸ்ன்னு தான் வச்சுருக்கோம். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆயிரும். எனக்கு எந்த விதமான விபிசியும் வேண்டாம். இப்போ ஏன்னா நம்ம அடுத்த டாபிக் போகிறோம், which is 1.9 இக்னோர் சேஞ்சஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம இருக்கோங்க. இதில் என்னோடய ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இந்த கோடை காப்பி பண்ணதை நான் என்ன பண்ணிடுறேன்னா மொத்தமாக delete பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நவ் திஸ் இஸ் பீன் ரீப்ளேஸ்டு. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம டெரஃபார்ம் புதுசாக கூட எழுதுனால டெரஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா டெரஃபார்ம் இனிஷியலைஸ் ஆயிரும். அண்ட் நம்ம ஒரு விபிசி கிரியேட் பண்ணுறோம். அதில் நான் 2 டேக் நான் வச்சுருக்கேங்க. அப்போ இந்த 2 டேகுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு என்னோட எல்லா இன்ஃப்ராலையுமே எனக்கு அது ரெப்ளிகேட் ஆகும். ஸோ நம்ம இதை இப்போதைக்கு ஓகே. அண்ட் இதை நான் கொஞ்சம் சைஸ் கூட சின்னது பண்ணிக்கிறேன். 24 மேபி நாட் 28. ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த 2 டேகுமே என்னோட ஸ்டேட் ஃபைல்லையும் ரெஃப்ளெக்ட் ஆகும், என்னோட ஏடபிள்யூஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையுமே ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. அப்போ இந்த 3 இடத்துலையுமே எனக்கு என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு இருக்கும். அதுதான் நம்ம டெரஃபார்ம் அப்ளைன்ற கமாண்டில் நம்ம பாஸ் பண்ணோம்னா எனக்கு ஒரு விபிசி கிரியேட் ஆகி எனக்கு எல்லா இடத்துலையும் இந்த டேக்ஸ்ன்றது காமனாக எனக்கு இருக்க போகுதுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம கோட்லேயும் நேம் யூடியூப் 2 டேக் வச்சுருக்கோம். இப்போ நான் எல்எஸ் கமாண்டில் என்னோட terraform.tf ஸ்டேட் ஃபைல் ஓப்பன் பண்ணாலுமே நேம் டேக்ன்ற ஸ்டேட் ஃபைல்லையுமே இருக்குது. அண்ட் என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இப்போ என்னோட விபிசி நான் செலக்ட் பண்ணி டேக்ஸ்ன்னு போனாலுமே நேம் அண்ட் யூடியூப்ன்ற 2 டேக்குமே இருக்குது. ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்ன அர்த்தம், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இன்ஃப்ராவில் போயிட்டு யாருன்னா மேனுவலாக ஏதாவது ஒரு டேகை ஆட் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே தேர் ஆடிங் என்விரான்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டெவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை என்னோட டெவலப்பர் என்ன பண்ணுறான்னா அவன் மேனுவலாக போயிட்டு ஆட் பண்ணுறான். இது நம்ம சும்மா ஒரு க்ரீன் கலரில் கூட கொடுத்துப்போம். இந்த மாதிரி இஸ் ஆடிங் எ டேக் மேனுவலி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மேனேஜ் டேக்ஸில் போயிட்டு ஆட் நியூ டேகு என்விரான்மெண்ட்டு, அதோட டேக் என்னன்னா டெவ், சேவ் சேஞ்சஸ். இப்போ எனக்கு என்னோட இன்ஃப்ராவில் ஒருத்தவங்க மேனுவலாக டேக் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஃப்ராவில் இருக்கிற சேஞ்சஸை ஸ்டேட் ஃபைலுக்கு கொண்டு வரணும்னா என்ன கமாண்ட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன், நமக்கு டெரஃபார்ம் ரெஃப்ரெஷ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது பிளான் கமாண்ட் பண்ணும்போதே இன்டர்னலாக ரெஃப்ரெஷ்ன்னு ஒர்க் ஆகும். இப்போ நான் என்னோட ஸ்டேட் ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் அந்த டேக் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெரஃபார்ம் ரெஃப்ரெஷ்ன்னு கமாண்டை கொடுக்குறேன். ஸோ REFRESH இந்த கமாண்ட் கொடுத்தா எனக்கு டெரஃபார்ம் என்னோட ரெஃப்ரெஷ்னா என்னென்னா இன்ஃப்ராவில் இருக்கிற சேஞ்சஸ் ஸ்டேட் ஃபைலுக்கு அப்டேட் ஆயிரும். ரெஃப்ரெஷிங் ஸ்டேட்டுன்னு வருது, ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஸ்டேட் ஃபைல் ஓப்பன் பண்ணால் நீங்களே பார்க்கலாம் புதுசாக ஒரு டேகு ஆட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்னோட கோடில் அந்த டேகு கிடையாது, என்னோட கோடில் இல்லை. அப்போ அதனால இப்போ நான் டெராஃபார்ம் பிளான்ன்ற கமாண்ட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் டேக்ஸும் உங்கள் கோடில் நீங்கள் எழுதலை, மேனுவலாக போய் கன்சோலில் ஆட் பண்ணிட்டீங்க. அப்போ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டேகை நான் நல் பண்ணி விட்டுருவேன். ஸோ 1 to சேஞ்ச்னா அது எடிட்டிங் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத மாடிஃபை பண்ண போகிறேன். அந்த டேக் என்னோட கோடு பிரகாரம் இல்லை. ஸோ அப்போ ஐ வில் ரிமூவ் திஸ். ஏன்னா இந்த கோடு தான் ஆப்சல்யூட். இந்த கோடில் என்ன இருக்கோ அதை தான் நான் என்னோட இன்ஃப்ராவில் மெயின்டைன் பண்ணுவேன், ரெப்ளிகேட் பண்ணுவேன். அப்போ ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம், நீங்கள் போயிட்டு மேனுவலாக உங்களோட கோடுலையும் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் போய் மேனுவலாக என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்ட்டு இஸ் ஈக்குவல் டு டெவ் இப்படி ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே இனிமே அந்த கோடு இந்த லைன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னோட கோடுலையுமே வந்துடுச்சு. அப்போ கோட்லேயும் வந்தனால என்ன அர்த்தம், 3 இடத்துலையும் சேமாக இருக்குன்னா தே ஆர் சிங்க்ரனைஸ்ட். அப்போ எந்த விதமான இன்கன்சிஸ்டன்சியும் இல்லை. அப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன்னா இது அப்படியே போயிட்டு என்னோட குட்டியில் vi main.tf இன்சர்ட் மோடு இங்கே போயிட்டு என்டர் அடிச்சு பேஸ்ட்டு, சாரி ஒரு வாட்டி பேஸ்ட்டு, நவ் சேவ் அண்ட் குவிட். இப்போ நம்ம டெரஃபார்ம் பிளான்னு கொடுத்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் யுவர் கான்ஃபிகரேஷன் வரும். ஏன்னா என்னோட கோட்லேயுமே இருக்குது, ஒரு தடவை காமிச்சிடுறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் யுவர் கான்ஃபிகரேஷன். அப்போ என் கோட்லேயும் இருக்குது, ஸ்டேட் ஃபைல்லையும் இருக்குது, இன்ஃப்ராலையும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாட்டி என்னோட டெவலப்பர் இல்லை என் டீம் மெம்பர் யாருனா ஒருத்தங்க ஏதாவது டேக்ஸை மாற்றுறாங்கன்னா ஆனால் அதை நான் உட்காந்து கோடில் ஓப்பன் பண்ணி நான் அதை எடிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது.
அப்போ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா சில ரூல்ஸை இந்த மாதிரி டேக்ஸு, நேமிங் கன்வென்ஷன்ஸு, இந்த மாதிரி ஏதாவது நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி டெவலப்பர்கிட்ட கொடுத்துட்றேன். அவன் அது என்ன பேர் வேணால் வச்சுக்கிட்டோம், என்ன டேக்ஸ் வேணால் வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி அவன் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நம்ம பர்மிஷன் அலோவ் பண்ணணும்னா அதுக்காக தான் நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த லைஃப் சைக்கிள் ரூல் விச் இஸ் சம்திங் கால்ட் as ignore changes. So by default, Terraform detects any difference in the current settings of the infrastructure and plans the update to remove the object to match the configuration. அப்போ அதுதான் டிஃபால்ட்டோட டெராஃபார்மோட பிஹேவியர். அப்போ நீங்கள் இக்னோர் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சேஞ்சஸில் யாருன்னா பண்ணாங்கன்னா நீ அதை இக்னோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லைஃப் சைக்கிள் ரூல் கொடுக்கலாம். அவனே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான்னா இக்னோர் சேஞ்சஸில் டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். இந்த 2 லைனுமே கமெண்ட் தான். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த லைஃப் சைக்கிளை அப்படியே காப்பி பண்ணி என்னோட கோடில் இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்படி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த 2 லைனையுமே தூக்கிடுவோம். இந்த 2 லைனையும் தூக்கிடுவோம். அண்ட் ஆக்சுவலாக இது ஒரு சிங்கிள் லைன் தான் டேக்ஸ்ன்றது. ஓகே, டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு டேக்ஸு கூடவே வேறு என்னென்னலாம் நீங்கள் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டேக்ஸ்ன்ற வார்த்தை எங்கேருந்துங்க எடுத்தீங்க? ஸோ அது நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா இங்கே டேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேக்ஸ் தான். இதெல்லாம் இக்னோர் பண்ணிடு. இதுவே நீங்கள் ஒரு ஈஸி டு மிஷின்லாம் கிரியேட் பண்ணும்போது இன்னும் பெரிய டீட்டெயில் வரும், நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அந்த இதில் கமா போட்டு நீங்கள் கமாவாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இங்கே என்விரான்மெண்ட் டெவ்ன்ற லைனை எடுத்துடுறேன். அப்போ என்னோட கான்செப்ட் பிரகாரம் என்னோட கோடில் இங்கே என்விரான்மெண்ட் டெவ்னே இல்லை. ஆனாலுமே என்னோட இன்ஃப்ராவில் யாருன்னா அப்டேட் பண்ணாலோ என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே சரி, ஹியர் ஆஃப்டர் டெராஃபார்ம் வில் ஸ்டார்ட் அக்செப்டிங் இட். ஏன்னா நீங்கள் டேக் லெவலில் யாருன்னா ஏதாவது டிஸ்கிரிபென்சி இருந்தாலுமே, விச் ஏதாவது ட்ரிஃப்ட் இருந்தாலுமே, அங்கே இன்ஃப்ராவில் ஒன்று இருக்குது, கோடில் எதாவது இருந்தாலுமே அந்த டேக்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீ இக்னோர் பண்ணிடு அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரியே main.tf ஓப்பன் பண்ணி மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு இன்சர்ட் மோடில் என்னோட புது கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 வாட்டி பேஸ்ட் பண்ணிட்டேனோ, ஆமாம், புது கோடை நான் சேவ் பண்ணி குவிட் பண்ணிடுறேன். இப்போ டெராஃபார்ம் பிளான்னு கொடுத்தனா எனக்கு அதே மாதிரியே திருப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் த கான்ஃபிகரேஷன் தான் வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இக்னோர் சேஞ்சஸில் டேக்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என் ஃபைல் ஓப்பன் பண்ணாலுமே சரி நீங்கள் பார்க்கலாம், எனக்கு நம்ம வேறு என்ன நீங்கள் என்ன இது ஆட் பண்ணாலுமே, என்ன ரூல் ஆட் பண்ணாலுமே சரி, இப்போ விபிசியில் போயிட்டு என்னோட இங்கே தானே விபிசி டெரா விபிசி ஏன் டேக்ஸில் போயிட்டு நான் புதுசாக மேனேஜ் டேக்ஸில் ஆட் டேக்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், சம்திங் கொடுத்துட்டு இப்போ நான் மறுபடியும் டெராஃபார்ம் பிளான்னு கொடுத்தாலுமே எனக்கு அந்த டேக்ஸை அது எதுவுமே பண்ணாது. ஸோ இட் ஒன்ட் ஷோ எனிதிங். எனக்கு ரெஃப்ரெஷிங் த ஸ்டேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அப்போ இதுக்கு தான் நம்ம இக்னோர் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுக்குறோம். இந்த டேக் லெவல் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும் எனக்கு அது என்ன பண்ணிடும்னா இட் வில் இக்னோர் த. சூப்பர். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம இக்னோர் சேஞ்சஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ டிபெண்ட்ஸ் ஆன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோங்க. அண்ட் இங்கேயுமே மை கோட் இஸ் நாட் ப்ராப்பர். லைஃப் சைக்கிள் ரூலு, கிரியேட் ரூலு, நான் S3 கிரியேட் பண்ணியிருக்கேன், பிபிசி ஐஎம் யூசர். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே நான் எடுத்துக்கிறேங்க. டெலீட் எவ்ரிதிங். மீதி இருக்கிற எல்லா டேப்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இதுலேயுமே நான் ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஆமாம் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன். ஸோ டெராஃபார்ம் அப்ளைல டிஸ்ட்ராயின்ற கமாண்டை கொடுத்துட்றேன், DSTROY. டன். ஸோ அப்போ நம்ம கிரியேட் பண்ணதாட்டி டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஃபைனல் டாபிக் ஆஃப் த டே விச் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன். அதுவுமே ஒரு மெட்டா ஆர்குமெண்ட் தான். ஸோ நம்ம லைஃப் சைக்கிளில் 3 பார்த்தோம், விச் இஸ் இக்னோர் சேஞ்சஸ், கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய் அண்ட் ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய்ன்னு சொல்லிட்டு 3 லைஃப் சைக்கிள் ரூலு. அதே மாதிரியே ப்ரொவைடர்னா என்ன, ஃபார் ஈச்னா என்ன, கவுண்ட்னா என்ன. இப்போ ஃபைனல் டாப்பிக்காக லைஃப் சைக்கிள் இந்த மெட்டா ஆர்குமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா மெட்டா ஆர்குமெண்ட்டையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. அப்போ நம்ம ஜென்கின்ஸ் ப்ரீவியஸ் சீரீஸில் பார்த்த மாதிரியே இப்பையும் நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்து தாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அப்போ நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்ற மெட்டா ஆர்குமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெராஃபார்மோட பிஹேவியரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதே மாதிரியே எனக்கு தேவையான கோடெல்லாம் எடுத்துக்கிறேன், டெராஃபார்ம் பிளாக் பற்றி எடுத்துக்கிறேன், டன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் ஈச் மேப்லேருந்து நான் மல்டிபிள் S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடும்,
அப்புறம் மல்டிபிள் விபிசிஸை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடும், ஒரு விபிசிக்கான பிளாக்கை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் மல்டிபிள் ஐஏஎம் யூசரை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடும் நான் எடுத்துக்கிறேங்க. ஓகே, இப்போ இதில் நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா Terraform Mithran அண்ட் எக்ஸ்ட்ரா Terraform நான் என்னதுன்னா ஆல்ரெடி டேவ்ன்னு இருக்கா, ரேண்டமாக நேம், ஓகே, ஸோ ரேண்டம் நேம். ஓகே, இப்போ இது எத்தனைனா 1 2 3 4 5 6 யூசர்ஸ் கிரியேட் பண்ண போகுது. அண்ட் எனக்கு 2 விபிசி கிரியேட் பண்ண போகுது அண்ட் 3 S3 பக்கெட் கிரியேட் பண்ண போகுது. இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னென்னா, நம்ம கோடு எப்படி எழுதியிருக்கோம்னா ஒரு ஆர்டரில் எழுதியிருக்கோம். முதல்ல Terraform பிளாக் இருக்குது, ப்ரொவைடர் பிளாக் இருக்குது, அப்புறம் நான் S3 கிரியேட் பண்ணுறதுக்கான 3 கோடு இருக்குது, 3 S3 கிரியேட் பண்ணும், அடுத்து விபிசி கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு இருக்குது, அடுத்து IAM யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு இருக்குது. அப்போ நம்ம நினைக்கிறது என்னென்னா டாப் டு பாட்டம் ரன் பண்ணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு S3 கிரியேட் ஆகும், அடுத்து விபிசி கிரியேட் ஆகும், அடுத்து IAM கிரியேட் ஆகும் அப்படின்றது தான் நம்ம நினைப்போம். அப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நினைப்போடையே நானும் போயிட்டு என்னோட CD 1.10 டிபெண்ட்ஸ் ஆன்ன்ற டாப்பிக்கோட ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் அண்ட் சேவ் அண்ட் குவிட். ஆல்ரைட், இப்போ நம்ம Terraform இனிஷியலைஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டு Terraform அப்ளைன்னு கொடுக்குறேங்க. அப்ளை ஆட்டோ அப்ரூவ்னு கொடுக்குறேன். இப்போ இதில் என்ன ஆர்டரில் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நோட் பண்ணுங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, 11 to addன்னு சொல்லிட்டு வருது. S3 பக்கெட் வந்து ஒன்லி லோவர் கேஸ் ஆல்ஃபா நியூமெரிக் அலவுடு. இப்போ நான் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பர் கேஸ் கொடுத்தனால அதை அக்செப்ட் பண்ணல. பட் S3 பக்கெட் மட்டும் கிரியேட் ஆகலை. மற்றபடி நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் வருவோம். என்ன வந்திருக்குன்னா, நம்ம நினச்சிருப்போம் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு S3 கிரியேட் ஆகிட்டு, அடுத்து விபிசி கிரியேட் ஆகிட்டு, அடுத்து IAM கிரியேட் ஆகும்னு நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோம் IAM யூசர், அப்புறம் பக்கெட்டு, அப்புறம் விபிசி, இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட்ல மல்டிபிள் ரிசோர்ஸஸ் சைமல்டேனியஸாக டக்குன்னு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னா, நார்மலாக Terraformோட பிஹேவியர் என்னென்னா பேரலிசம். மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இன் பேரலில் தான் அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு ஆர்டராக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ தெர் ஆர் 2 types of dependencies, implicit dependency and explicit dependency அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளிசிட் டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு விபிசி கிரியேட் பண்ணியிருப்பேன், அந்த விபிசி கடியில் ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணியிருப்பேன். இப்போ இவங்க 2 பேரும் எப்படி நான் கிரியேட் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு விபிசி கோடு எழுதினேன், அடுத்து அந்த விபிசியோட ஐடியை நான் சப்நெட்டில் பாஸ் பண்ணியிருக்கேங்க. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா இம்ப்ளிசிட் டிபெண்டன்சி. மீனிங் கோடுக்கு Terraformக்கே தெரியும், ஓகே இந்த விபிசியை நம்பி தான் இந்த சப்நெட் இருக்கேன், நான் அங்கே ஐடியை இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக Terraform என்ன பண்ணுவோம்னா, முதல்ல இந்த விபிசியை கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்ததான் சப்நெட்டை கிரியேட் பண்ணவே ட்ரை பண்ணும். ஏன்னா அந்த வேல்யூ ஐடி தெரிஞ்சாதான் இங்கே நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. அப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக Terraform ஒன் ஆஃப்டர் ஆனதை தான் கிரியேட் பண்ணும். இதுக்கு பேர் இம்ப்ளிசிட் டிபெண்டன்சி. ஸோ உள்ளுக்குள்ளே கோட் லெவலே நம்ம இப்படி கொடுத்துறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுவே எக்ஸ்பிளிசிட் டிபெண்டன்சிலாம் இருக்குது, விச் இஸ் மீனிங் இங்கே S3க்கும் விபிசிக்கும் IAMக்கும் சம்மந்தமே கிடையாது. 3 டிஃப்ரெண்ட் AWS சர்வீசஸ். அப்போ அவங்க என்ன ஆர்டரில் வேணால் கிரியேட் பண்ணான்னு சொல்லிட்டு Terraform அது பாட்டுக்கு அது இஷ்டத்தில் கிரியேட் பண்ணும். ஆனால் சப்போஸ் எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா, எனக்கு என்னோட S3 கிரியேட் ஆன அப்புறம் விபிசி கிரியேட் ஆகணும், விபிசி கிரியேட் ஆன அப்புறம் தான் IAM கிரியேட் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ உங்களோட விபிசி கோடில் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. டிபெண்ட்ஸ் _on, அதுதான் நம்மளோட இங்கே டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்ற மெட்டா ஆர்குமெண்ட். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த AWS S3 பக்கெட்டை இங்கே கொடுத்துட்றேன். .id. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா, எனக்கு இந்த IAM ரோல் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறோம், இங்கே எனக்கு இது கிரியேட் ஆன அப்புறம் தான் எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் நானும் என்ன பண்ணிடுறேன், என்னோட கோட் லெவலில் இந்த லேர்ன் வித் மித்ரனை ஸ்மால் லெட்டரில் ஆக்கிக்கிறேன், LWM.
ஓகே, இந்த இடத்துலையும் LWM. அது டேக்ஸ் தான் அங்கே அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஸ்டில் இப்போ நம்ம இந்த கோட்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிபெண்ட்ஸ் ஆன் என்னோட இந்த பக்கெட்டோட ஐடி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த S3 பக்கெட் கிரியேட் ஆனால் மட்டும்தான் அடுத்து இந்த VPC கிரியேட் ஆகும். ஆனால் IAMக்கு நான் அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. அப்போ அங்கேயும் நான் என்ன பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் என்னோட AWS VPCயை டிபெண்ட் பண்ணி இருக்கேன். அப்போ டாட்டு ஓகே. ஸோ அப்போ இது என்ன மீனிங்னா AWS VPC டாட் மை VPC -1.id. அப்போ இப்போ நம்ம இந்த டிபெண்ட்ஸ் ஆன்ன்ற கீவேர்டை கொடுத்தனால திஸ் மீன்ஸ் இட்ஸ் அ எக்ஸ்பிளிசிட் டிபெண்டன்சி. எக்ஸ்பிளிசிட்னா என்னன்னா நம்ம ஒரு கோடில் எழுதுறோம் இதை நம்பி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டிபெண்ட்ஸ் ஆன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஓகே, அப்படியே இந்த கோடை ஃபுல்லாக காப்பி ஆல் டன்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ஸ் ஐ காப்பிட் எவ்ரி திங், நம்ம கோட் லெவலில் VI main.tf இல்லை ஆல்ரெடி நான் சில ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டெரஃபார்ம் டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன். ஏன்னா அதுவுமே நமக்கு டாபிக், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ டெரஃபார்ம் என்ன பண்ணுன்னா நம்ம நிறைய கிரியேட் பண்ணதில் பாதி கிரியேட் ஆயிடுச்சு, பாதி அடி வாங்கிருச்சு. S3 பக்கெட்லாம் கிரியேட் ஆகல. அப்போ மீதிலாம் கிரியேட் ஆயிடுச்சா, அப்போ டெரஃபார்ம் என்ன பண்ணியிருக்கோம்னா இட் வில் ரைட் இட் இந்த ஸ்டேட் ஃபைல், என்னென்னலாம் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்டேட் ஃபைலை கிரியேட் பண்ணிடும். எதை கிரியேட் பண்ண முடியலையோ அதை மட்டும் தான் விட்டு வச்சிரும். அப்போ மீதி எல்லாமே கிரியேட் ஆயிருக்குங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி அந்த கிரியேட் ஆனது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், VI main.tfல இங்கே இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இன்சர்ட் மோடில் இந்த கோடை காப்பி இங்கே பேஸ்ட்டு சேவ் அண்ட் குவிட். இப்போ நம்ம டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுப்போம். இப்போ எனக்கு கிரியேட் ஆகிற ஆர்டரை பாருங்களேன், PLY. ஓகே, இப்போ நான் கிரியேட் ஆகிற ஆர்டரை பாருங்களேன். invalid dependency, it's depends on must be an whole object resource, not an attribute of an object. ஓகே, நான் இங்கே ஐடி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுறது மல்டிபிள் S3 பக்கெட் கிரியேட் ஆகுது, நாட் அன் ஐடி, இட் மஸ்ட் பி அ ரிசோர்ஸ். ஓகே வெயிட், இந்த ஐடின்றதை எடுத்து பார்ப்போம். VI main.tf இன்சர்ட் மோடு, இந்த ஐடி மட்டும் எடுத்துடுறேன். இந்த S3 பக்கெட்டை நம்பி இருக்கு, இது இந்த VPCயை நம்பி இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணுவோம். டெரஃபார்ம் அப்ளை, அந்த வார்னிங் இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம கிரியேட் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு கீழே கிரியேட் ஆகுது பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு S3 பக்கெட் மட்டும் கிரியேட் ஆகுது. அவன்லாம் கிரியேட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் VPC மட்டும் கிரியேட் ஆகுது. அவன் கிரியேட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் IAM எல்லாம் கிரியேட் ஆகுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்டரில் கிரியேட் ஆகுது. அப்போ இதுக்கு நீங்கள் இந்த டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்ற கீவேர்டை கொடுக்கலாம். இதில் இந்த ஐடின்னு பாஸ் பண்ணாதீங்க, வெறும் அந்த ரிசோர்ஸோட நேம் கொடுத்தாலே போதும். நான் தெரியாமல் ஐடின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் நம்ம நிறைய டெரஃபார்மில் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. சோஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்ட் 1ல் வாட் இஸ் டெரஃபார்ம், அதுதாங்க மெயின் வீடியோவே. விச் இஸ் நம்ம டெரஃபார்ம்ன்ற டூல் என்ன, IACனா என்ன, பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோலையும் நம்ம டெரஃபார்ம் பற்றின இன்னும் டாபிக்ஸ்லாம் பார்க்குறோம். அடுத்த வீடியோலையும் டெரஃபார்ம் பற்றி இன்னும் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபைனல் வீடியோவில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will completely அண்டர்ஸ்டாண்ட் ஒரு உண்மையிலேயே ஒரு ரிசோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு இந்த மாடியூல்ஸு, ஒர்க் ஸ்பேசஸ், ரிமோட் ஸ்டேட்டு, அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் டெரஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம அப்போ புரிஞ்சுப்போம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். அப்போ சோஃபார் நம்ம இன்னும் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ நவ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம யூட்டிலைஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ ஃபைனலாக நான் டிஸ்ட்ராயின்ற கமாண்டை ரன் பண்ணிட்டு நான் கிரியேட் பண்ணது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெட் மீ wrap up மை டுடேஸ் வீடியோ. அண்ட் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன், நான் கிட்டப்பில் நான் இந்த day 1 and day 2 நான் எடுத்த இந்த கோட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா ஐ வில் புஷ் இட் டு GitHub repo. அந்த GitHub repoவும் நான் கீழே URL ஆட் பண்ணிடுறேன். அண்ட் அது கூடவே நான் ஒரு நம்ம நம்ம எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம சேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட கேட்குறதுக்குமே நான் டிஸ்கார்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்கார்ட் குரூப்போட லிங்க்கும் நான் கீழே ஆட் பண்ணிடுறேங்க. பட் அந்த டிஸ்கார்ட் குரூப்புன்றது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னும் இட் இஸ் ஸ்டில் இன் த கிரியேஷன் ஃபேஸ். ஸோ அதை நான் ஒரு தடவை குவிக்காக லெட் மீ ஜஸ்ட் ஷோ கேஸ் அ பிட் ஆன் திஸ் வீடியோ இட் செல்ஃப்.
ஓகே. ஸோ அப்போது நான் யூ கேன் see மை ஸ்க்ரீன் ஹியர். இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இப்போ நான் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஸ்கார்ட் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் இந்த குரூப் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் நம்ம யூடியூப்லேயுமே நான் மெம்பர்ஷிப்ஸ் அப்படின்லாம் நான் கிரியேட் பண்ண போகிறேங்க. ஏன்னா அது ஒரு பெய்டு மெம்பர்ஷிப்பு. அந்த மெம்பர்ஷிப்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த டிஸ்கார்ட் குரூப்பில் ஒரு ப்ரீமியம் மெம்பர் ஆக அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுவீங்க. அப்போ நம்ம இங்கே சைட்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ நான் டிஃப்ரெண்ட் சேனல்ஸு, நீங்கள் டவுட்ஸ்லாம் கேட்குறதுக்கு ஃபாரமு அண்ட் நானும் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம எல்லாருமே சப்போஸ் ஒன்றா இஃப் யூ வாண்ட் டு டாக் டுகெதர் அப்படின்னாலுமே டிஸ்கஷன்ஸு அண்ட் கேமிங் ரூம்ஸ் அண்ட் ஸ்டடி ரூம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. டிஸ்கார்டுன்றது ஒரு புது டூலாக இருக்கும் சில பேருக்கு நிறையா. நம்ம ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், ஸோ அப்போ டெஃபினட்டாக மல்டிபிள் டூல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மெயின். இந்த டிஸ்கார்டு வந்து எதுக்குன்னா மெயினாக ஃபார் கேமிங், அதுக்கு தாங்க ஒரு மெயினான டூல். நானும் நெட்டில் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நோஷன் அப்படின்ற டூல், இந்த மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருந்துச்சு. ஐ வாண்டட் அ பிளாட்ஃபார்ம் வேர் நீங்கள் எல்லாம் டவுட்ஸ் கேட்கலாம், எல்லாருமே ஒன்றா இருக்கலாம். சில பேர் டெலகிராம் சேனல் கிரியேட் பண்ண சொன்னீங்க, சில பேர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. பட் அது எல்லாத்தையும் விட ப்ரைவசியிலேருந்து எல்லாத்தையும், ஏன்னா வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலகிராம்னா ஒரு நம்பர் ஷேர் ஆகும், இல்லை ஐடி ஷேர் ஆகும். தெர் ஆர் சம் இஷ்யூஸ். அண்ட் டெலகிராம் நானும் அவ்வளோ கம்ஃபர்டபுள் நான் யூஸ் பண்ணதும் இல்லை. சின்ஸ் ஐ வாஸ் டிஸ்கார்ட் நான் பல இயர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால, ஸோ இந்த சேனலோட லிங்க்கை நான் ஆட் பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 25 மெம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டேகும் சரி, 100 மெம்பர்ஸ்க்கு ஒரு டேக்ஸும் சரி, இந்த மாதிரி ஐ ஹவ் பிளான்ட் இட். ஸோ அப்போ இந்த சேனல் மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட் தான். ஐ வில் ஆல்சோ கால் ஃபார் மாடரேட்டர்ஸ். ஆல்ரெடி டிஸ்கார்டில் சில பேர் ஆக்டிவாக இருப்பீங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ ஒரு 100 பீப்புள் பார்க்குறீங்கன்னா அதில் யாராவது ஒருத்தராக 2 பேர் டிஸ்கார்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களா இருப்பீங்க. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஆன் பிளேயிங் வீடியோ கேம்ஸ்னா டெஃபினட்டாக இது ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த சேனல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஸோ வில் டாக் இன் திஸ் குரூப், வி வில் அனௌன்ஸ் எவ்ரி ஒன் அவர் செல்ஸ் ஹியர். அண்ட் ஒரு கம்யூனிட்டியாக நானும் இதில் ஆக்டிவாக இருப்பேன், நீங்களும் இதில் ஆக்டிவாக இருப்பீங்க. அண்ட் நான் எப்பப்பெல்லாம் இந்த டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறேனோ அப்போ எப்போவுமே டிஸ்கார்டில் நான் ஆக்டிவாக தாங்க இருப்பேன். ஸோ அப்போ கண்டிப்பாக என்னோட சர்வரில் நான் வில் பி டாக்கிங் வித் யூ. இது ஸ்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான், ஒரு ஹெட்ஸ்அப். பட் ஸ்டில் என்னன்னா, இந்த சேனலோட லிங்க்கை நான் ஆட் பண்ணிடுறேன் இன் அவர் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில். இனிமேல் அடுத்த வர எல்லா வீடியோலுமே ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சரி, இந்த டிஸ்கார்டோட குரூப் இன்வைட் நான் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுவேன். இந்த ஃபியூச்சர் இனிமேல் இதில் தான் நம்ம எல்லாருமே டவுட்ஸ்லேருந்து கிளியர் பண்ணுறதும் சரி, நான் ஆன்சர் சொல்கிறது எல்லாமே இருக்கும். அண்ட் இதுலேயுமே சில நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிடலாம். ஏன்னா எல்லாருமே உள்ள வந்து இட் ஷுட் நாட் பி கிளம்ஸி. ஸோ அப்போ நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டெரஃபார்ம் வீடியோக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் வீடியோ விச் வில் பி யூடியூபோட மெம்பர்ஷிப்பும் சரி, டிஸ்கார்டும் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாத்தையும் நான் முதல்ல கம்ப்ளீட்டாக ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு, மாடரேஷன்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை நான் ஒரு ஷார்ட் வீடியோவை நான் போடுறேன். விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நம்ம ஒரு கம்யூனிட்டியாக டவுட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கும் சரி, உங்களோட இன்னும் சில பெனிஃபிட்ஸ்லாம் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு, கரியர் கைடன்ஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த சேனலில் நம்ம பேசுவோம். ஸோ வித் திஸ் ஐல் wrap up my Terraform வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக Terraform டாபிக்ஸ்லாம் நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக Terraformோட டாபிக்ஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நானும் டிஸ்கார்டோட இன்ட்ரோ அண்ட் யூடியூபோட மெம்பர்ஷிப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு ஃபுல் டே நான் உட்காந்து அண்ட் டுடே அண்ட் அப்கமிங் டேஸில் இந்த டிஸ்கார்டை கம்ப்ளீட்டாக கான்ஃபிகர் பண்ணுறதும் சரி, அண்ட் யூடியூப் மெம்பர்ஷிப்ஸில் என்னென்ன டியர்லாம் வைக்கலாம் அண்ட் ஒவ்வொரு டியருக்கும் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சோஃபா நீங்கள் யூடியூப்பில் இந்த கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீயாக பார்த்துருப்பீங்க. நடுவில் ஆட் இன்பிட்வீன் ஆட்ஸ் வரும். அதுவும் யூடியூப் ப்ரீமியம் மெம்பராக இருந்தீங்கன்னா அந்த ஆட்ஸும் வராது. ஸோ அப்போது ஸ்டில் இதுக்கு மேலே நம்ம 2 பேருக்குமே பெனிஃபிஷியலாக இருக்கணும். என்னோட சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாங்க உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும். அப்போ ஒரு ரைட் ப்ரைஸிங்கில் நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு இன்னும் டாக்குமெண்ட்ஸு, நோட்ஸு, இன்னும் பெட்டராக என்னென்னலாம் கொடுக்கலாம், அப்போ என்னென்ன டியர்லாம் வைக்கிறான்னு சொல்லிட்டு மீ அண்ட் மை டீம் ஆர் பிளானிங் டு கிவ் யூ சர்வீசஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். ஸோ அது எல்லாமே அது என்னன்றதை நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் அடுத்து ஐ வில் பி மேக்கிங் இட் அவுட் அண்ட் ஐ வில் பி போஸ்டிங் தட் வீடியோ ஆஸ் வெல். அண்ட் அதுக்கடுத்து நம்ம Terraform மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட் அண்ட் ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ விச் இஸ் Terraform Part 3ல அண்ட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம அன்னைக்கு பேசுவோம்.